வல்லமை பொருந்திய என் அன்பு சகோதர சகோதரி வடக்கிழந்த சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய புரோலிட்டேட் பீடியஸ் ஸ்கூலின் மூலமாக அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வுக்கு தன்னை தயாரிப்படுத்திக் கொண்டிருப்போரின் வருங்கால வெற்றியை உறுதிப்படுத்தும் வகுப்பு. இன்றைய தலைப்பு நியூ கிரிமினல் மேஜர் ஆக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்ற தலைப்பின் அடிப்படையில் வகுப்பெடுக்க வருகை புரிந்துள்ளவர் நமக்கு மட்டும் அல்லாமல் வழக்கறிஞர் சமூகத்திற்கே மிகவும் பரிச்சயமானவரும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் IAS அகாடமிக் இணைந்து நடத்தக்கூடிய நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும் மற்றும் போலீஸ் அகாடமிக் அண்ட் ஜுடிஷியல் அகாடமிக் மேலும் பல லா அகாடமியில் பல வகுப்புகளை எடுத்து பல சிவில் நீதிபதிகளையும் பல மாவட்ட நீதிபதிகளையும் பல APPகளையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 பாடல் மூலமாக அனைத்து வழக்கறிஞர் மனதிலும் பதியமிட்டவர். கபிலன் லா அகாடமிக்கின் நிறுவன தலைவர், மாண்பு பொருந்திய மூத்த வழக்கறிஞர் P. தனசேகரன் சார் அவர்களை நம்முடைய புரோலிட்டேட் பீடியஸ் ஸ்கூலின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். இன்றைய அற்புதமான நிகழ்வினை இனிதே துவங்குமாறு அழைக்கிறேன். வெல்கம் சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். குட் ஈவினிங் டு ஆல். இந்த சிறப்பான வகுப்பை ஏற்பாடு செய்த புரோலிட்டேட் நடத்தி கொண்டிருக்கும் காளிதாஸ் அவர்களுக்கும் மற்றும் சக்திதாஸ் அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று ஏற்கனவே வாழ்த்தியுள்ளேன். இருந்தாலும் இப்ப 213 சிவில் நீதிபதி தேர்வுகளுக்கும் 65 மாவட்ட நீதிபதி தேர்வுகளும் எதிர்வரும் காலங்களில் வர உள்ளது. அது இல்லாம இப்ப நமக்கு 61 APP இருக்கு. APPயும் சிவில் நீதிபதியும் ரெண்டையும் சேர்த்து படிச்சா அதுதான் DG எக்ஸாம். அதுல ஒரு 10 ஆக்ட் உங்களுக்கு சேர்த்து வரும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த 2026ல நமக்கு பெரிய வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கு. எப்படி அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எப்படி தேர்தல் மாதிரி நமக்கு வழக்கறிஞர்களுக்கு இந்த 2027 3 தேர்வுகளுமே எழுதுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. அதனால இதுல நமக்கு இப்ப நியூ ஆக்ட்ல தான் எல்லாருமே என்னன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா நியூ ஆக்ட் அதை எப்படி செக்ஷன்ஸ் எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே போகஸ்டா செக்ஷன்ஸ்லயே இருக்கீங்க. அது நாட் நெசசரி. என்ன அப்படின்னா முன்னாடி பாத்தீங்கன்னா 1162 செக்ஷன்ஸ் இருந்தது 3 ஆக்ட்லயும். முப்பெரும் சட்டங்கள்னு பார்த்தோன்னா CRPC IPC எவிடன்ஸ் 3லயும் 1162 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ அது 1059 செக்ஷனா குறைச்சிருக்காங்க. மற்றபடி 1வது செக்ஷனை தவிர்த்து மற்ற எல்லா செக்ஷன்ஸுமே அலைன்மெண்ட் மாறிதான் இருக்கு. எங்கேயுமே இல்லை. CRPCல அதிகப்படுத்தியிருக்காங்க, IPCல குறைச்சிருக்காங்க. எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு 3 செக்ஷன்ஸ் மட்டும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓவரால் கவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்ட்ல 2% அதிகப்படுத்தியிருக்காங்க. அது என்னதுன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அதனுடைய எவிடன்சரி வேல்யூக்காக அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸோடைய வேல்யூவை கூட்டுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எதுவும் வேற சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி இதுல IPCல பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் கிரேவ் அஃபென்ஸ் முதல்ல எக்ஸப்ஷனை கொடுத்துட்டாங்க, விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. எதெல்லாம் நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் பை அப்படிங்கிறது எதெல்லாம் விதிவிலக்குன்னு சொல்லி முன்னாடி கொடுத்துட்டாங்க. பனிஷ்மெண்ட் விதிவிலக்கு, அதுக்கப்புறம் கிரேவ் அஃபென்ஸ் பெண்கள் குழந்தைகளுக்கு அது ஏன்னா அதெல்லாம் மரண தண்டனை எழுதணும். அதுக்கப்புறம் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடி, அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் டிஃபமேஷன்ல கொண்டு முடிச்சிருக்காங்க. IPCல ஒரு சீரியலா அதை மேஜர் அஃபென்ஸ்ல இருந்து சின்ன அஃபென்ஸுக்கு கடைசியா கொண்டு வந்தாங்க IPC பொறுத்த வரைக்கும். அப்புறம் CRPCல ஜிக்ஜாக்க எல்லா பக்கமும் அங்கங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஒரு சில முக்கியமானது ப்ரொடக்ஷன் ஸ்கீமு, அந்த மாதிரியான ஒரு சில விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம், இந்த மாதிரியானதெல்லாம் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அந்த மாதிரியான சின்ன சின்னதெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா 5ல இருந்து 10% டிஃபரா இருக்குது. அதனால யூ சுட் நாட் ஃபோகஸ்ட் இன் செக்ஷன்ஸை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவங்க இன்கிரீடியன்ஸ்ல இருந்து தான் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அதை பத்தி நீங்க இது பண்ண வேண்டாம். எனக்கு யாராச்சும் ஒருத்தர் இப்ப என்ன மாதிரி இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கோம், இப்ப என்ன தேவை, அந்த 3 ஆக்டுக்குள்ள எந்த ஏரியா தேவை அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் சொன்னாலும் சரி, இல்ல கடைசியா ஏன்னா நம்ம பாட்டுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச நடத்திட்டு போறேன். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் எதுவும் சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் நடத்துற விதத்தில் நடத்திடுறேன். நான் லாஸ்ட் டைம் பார்த்தது என்ன பார்த்தோங்கிறது, எது வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் இதே இதுல கிளாஸ் அடிக்கல என்ன பார்த்தாங்கிறதையும் சொல்லிருங்க. அதுல எது விட்டு போனதுனால சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் என்ன பார்க்கணுங்கிறது சொல்லுங்க. சார் BNSல அந்த சாப்டர் 5 கிளாஸ் எடுக்கலாம்ல சார்?
பிஎன்எஸ்னா இதுலயா ஐபிசிலயா? ஐபிசி அந்த உமன்ஸ் அஃபென்சஸ். ஏமா அது வந்து உமன்ஸ் அஃபென்சஸ் அதை நீங்க படிங்க. அது ஏன்னா அதுல கொஞ்சம் நம்ம ஹார்டா இருக்கு. அதுல சொல்லி கொடுக்குற மாதிரி அதுல ஒண்ணும் இல்ல. அதுக்காக சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்ல. அதுல என்ன பனிஷ்மெண்ட் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இதுல எல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்னும் பெரிய இது இல்ல. சரி நடத்துறேன், அது ஒன்னும் பிரச்சனை. அப்புறம் இல்ல இம்பார்ட்டன்டாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சரி சரி எடுத்துக்கிறேன், உள்வாங்கிக்கிறேன் நீங்க சொல்றது. ஏன்னா நான் உங்ககிட்ட கேட்டு நடத்தணுங்கிறதுக்கு தான். சொல்லுங்க. அப்புறம் சார் இந்த 3 ஆக்ட்ஸ், அதாவது மேஜர் ஆக்ட்ஸ்ல என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே சரி, அதை தான் சொல்ல வந்திருக்கேன் நான். அதை தான் முக்கியமானதுல என்னென்ன ஏரியாவில இருந்து கேள்விகள் கேட்பாங்க, அதை ஃபோகஸ்டா நீங்க படிங்கன்னு சொல்ல வரதான் இந்த கிளாஸ். அதுல சரி ஓகே. அடுத்து பிஎன்எஸ்ல 14th சாப்டர் சார். 14th சாப்டர் வந்து என்ன வருது? அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் இல்ல சார், ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ். ஓகே ஓகே ஓகே. அது ரொம்ப லென்த்தியா இருக்கு சார். படிச்சா கூட கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது மைண்ட்ல வைக்கிறதுக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அது. சரி 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 ஓகே ஓகே சரிம்மா. இப்ப நம்ம இந்த 3 ஆக்ட்லயும் எது எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது நீ கிளாஸ் போட்டதோடைய பர்பஸ் சொல்லிடுறேன். இன்னும் கிளாஸ் முடியலையும் எது எது இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு தனியா அந்தந்த ஏரியா மட்டும் நம்ம அன்னைக்கு நடத்திடலாம். இந்த 3 ஆக்ட்லயும் எதை நம்ம படிக்கணும், எதை கவரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்தே போயிடுவோம். எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி நிறைய தடவை கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, தெரியும். அதுல ரிலவன்சி ஆஃப் ஆக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு 10 கேள்வி கேட்கறாங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல அப்படின்னா, ரிலவன்சி ஆஃப் ஆக்ட்ல இருந்து 2 கேள்வி 3 கேள்வி கேட்பாங்க. அது வந்து 1 மார்க் கேள்வியா இருந்தாலும் சரி, இல்ல 5 மார்க் கேள்வியா இருந்தாலும் சரி. ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. விச் ஆர் ரிலவன்சி, விச் ஆர் நாட் ரிலவன்சி. அது 5ல இருந்து 55க்குள்ள கேட்பாங்க. நான் முன்னாடியே அதை நடத்திடுவேன். அடுத்து 65B4 இல்லைன்னா 65B, இப்போ வந்து 63. இது வந்து அட்மிசிபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். இந்த எவிடன்ஸ் ஆக்டோடைய மைய புள்ளின்னு பார்த்தோம்னா இந்த 65B 65 தான், செக்ஷன் 65. இப்ப 63. ஏன்னா இப்ப எல்லாமே எலக்ட்ரானிக் மயமாயிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால அந்த டாக்குமெண்டோட எவிடன்சரி வேல்யூ என்ன, அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். அதனால 63 65க்குள்ள இருந்து ஒரு கேள்வி 5 மார்க் கேள்வி கேட்பாங்க. எதெல்லாம் வந்து செகண்டரி எவிடன்ஸா எடுத்துக்கலாம், எதெல்லாம் பிரைமரி எவிடன்ஸா எடுத்துக்கலாங்கிறதுனால அது முன்னாடி இப்ப வந்து 63, முன்னாடி 65. அது வந்து இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோடைய சென்டர் பாயிண்டா வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 101ல இருந்து 114 கேபிட்டல் ஏ வரைக்கும் இருக்குது எவிடன்ஸ் ஆக்ட்ல. அது பாத்தீங்க அப்படின்னா பேக் போன் ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். நம்ம வந்து ஒரே ஒரு வார்த்தையில எவிடன்ஸ் ஆக்டை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரூவிங், ப்ரூவ். ஏன்னா அதுதான் வந்து முக்கியம். ஹூ கேன் ப்ரூவ் இட், ஹவு டு ப்ரூவ் இட் அப்படிங்கிறதுனால அதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 101ல இருந்து 114 கேபிட்டல் ஏ வரைக்கும். அது நம்ம அடுத்து இப்ப நம்ம பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா 135ல இருந்து 167 வரைக்கும் இருக்கிறது. அது வந்து எல்லாமே எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ், கோர்ட்டுக்கு போயிடுது எல்லாமே. அது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல விச் ஆர் ரிலவன்சி, விச் ஆர் நாட் ரிலவன்சி அப்படிங்கிறத 5ல இருந்து 55 ஒரு 4ல ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 61ல இருந்து 100 அது ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மே பர்சியூம், எந்தெந்த டாக்குமெண்ட்டை மே பர்சியூம் எடுத்துக்கலாம், எந்தெந்த செல்ஃப் பர்சியூம் எடுத்துக்கலாம், எந்த டாக்குமெண்ட்டை பிரைமரியா எடுத்துக்கலாம், செகண்டரியா எடுத்துக்கலாம், பப்ளிக் டாக்குமெண்ட் எல்லாமே பிரசம்ப்ஷன் ஆஸ் டு டாக்குமெண்ட்ரியா. இந்த 2வது பகுதி. 3வது பகுதி ப்ரூவிங், யார் நிறுவினம். இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டு தான் கோர்ட்டுக்கு வரணும். கோர்ட்ல வந்து டிசைடிங் இது ட்ரையல் நடக்கும், எவிடன்ஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வரும். இது ஒரு ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ் தான் அது. இதுல நம்ம ஏபிபி ரோலுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த 5ல இருந்து 55 வரைக்கும் நம்ம முன்னாடி நடத்திருக்கணும். இந்த 100ல இருந்து 114 கேபிட்டல் ஏ வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு 1 மார்க். நீங்க 60 நாளைக்கு படிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மார்க்கு தான். நீங்க 100 மார்க்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 1 மார்க்கை கான்கிரீட் பண்ணீங்கன்னாவே 60 நாளுக்கு 60 மார்க். 60 கிளாஸ் அட்டன் பண்றீங்க மொத்தத்துக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மார்க் 2. அது இப்ப ஒரு சில நாள் 2 மார்க் வரலாம். அதனால வந்து நம்ம ஒரே நாள் எல்லாத்தையும் 60 மார்க்குக்கு ஒரே நாள்ல படிக்கணும். முன்னாடியே தெரிஞ்சது ஒரு 30 மார்க் இருக்கும். இந்த 60 நாள்ல 2 நாளைக்கு 1 மார்க்னா ஒரு 30 மார்க். அப்ப 60 to 65 மார்க் நீங்க எடுக்கிறதுக்கு லா பேப்பரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால இப்ப 101ல இருந்து 114 கேபிட்டல் ஏ வரைக்கும் இருக்கிறது. அது வந்து செக்ஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரிதான், சிமிலர் தான் இருக்கு. ஆனா மாறி இருக்கு. செக்ஷன்ஸ் வந்து பிஎஸ்ஏல வந்து மாறி இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து இந்த 101ல இருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு 10 நிமிஷத்துலயே அதுக்குள்ள. ஆனா அதுல இருந்து கண்டிப்பா 1 மார்க் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு. இப்ப இந்த 101 வந்து
burden of proof belongs to the plaintiff for prosecution அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டா கொடுத்துட்டாங்க. அது வந்து 100% யாருக்கிட்ட இருக்குன்னா நிரூபிக்கும் சுமை அது வந்து வாதிக்கிட்ட, சிவில் கோர்ட்னா வாதிக்கிட்ட இருக்குது, கிரிமினல் கோர்ட்னா ப்ராசிக்யூஷன் இருக்குது. ரெண்டுமே வாதின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் டிஃபர் பண்ணி பார்க்கறதுக்காக ஒன்னு ப்ராசிக்யூஷன் வச்சுக்கோ, ஒன்னு வாதின்னு வச்சுக்கோ. 100% அங்கதான் இருக்குது. இதுக்கு பேரு லீகல் பர்டன் பேரு. லீகல் பர்டன் சட்ட சுமை. நீதிமன்றத்துக்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படும் சட்ட சுமை 101. ஓகே. அடுத்து சிமிலரா நீங்க அப்படியே பாக்கல 102ல வந்து ஓனஸ் ஆஃப் பர்டன் அப்படின்னு ஓனஸ் ஆஃப் பர்டன். நான் இப்ப இருக்கிற செக்ஷன் சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதுக்காக தான் சொல்லல. இப்ப இருக்கிறது ரெண்டையும் சொன்னோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிறதுக்கு தான் நான் சொல்லாம இருக்கேன். நான் வேற ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து 101 வந்து 104ல இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் இதா எழுதணும்னா 104/101 போட்டுக்கோங்க. 104/101ன்னா கீழே இருக்கிறது வந்து கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நமக்கு 101 வந்து கீழே, அப்போ எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப மேல இருக்கிறது வந்து இப்பதான் ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுனால 104/101 வச்சுக்கோங்க. அதுல என்ன சொல்றேன்னா whoever decides, யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் as to any legal right or liability dependent on the exercise of the fact asset must prove that those facts exist. யாரு நீதிமன்றத்துக்கு வருவாங்களோ அவங்கதான் must prove that those facts. இதுதான் அதனுடைய கான்செப்ட். must prove that those facts. யாரு ஒண்ணு வாதிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா ப்ராசிக்யூஷன் இருக்கும். இது 104/101 போட்டுக்கோங்க. அடுத்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷிஃப்டட் 102ல இப்போ வந்து 105/102 போட்டுங்க. 105/102 போட்டுக்கோங்க. Who fails his case? Who fails his case? யார் தோற்று விடுவார்களோ, who fails his case மட்டும் போட்டுங்க. Who fails his case? Who would fail if no evidence at all were இருக்கும். Who fails his case? யார் தோற்று விடுவாரோ அவங்க தான் நிரூபிக்கணும். இப்ப 101ல வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல 100% அங்க இருந்தது. இங்க என்ன ஆச்சுன்னா 50% ஷிஃப்ட் ஆகுது. ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷிஃப்டட் வந்து ஓனஸ் ஆஃப் ப்ரூஃபா மாறுது. அதுக்கு பேர் வந்து 50% வச்சுக்கோங்க. Who failed? யார் தோற்று விடுவால. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா யூ கேன் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒருத்தர் வந்து பிளைண்டிஃப் வந்து ஒரு டாக்குமெண்ட் எக்ஸிபிட் A1 மார்க் பண்ணிட்டாரு, ரெஜிஸ்டர்டு சேல் டீடா மார்க் பண்ணிட்டாரு. அது வந்து போர்ஜரி டாக்குமெண்ட்னு சொல்லி டிஃபெண்டன்ட் சொல்றாரு. அப்போ டிஃபெண்டன்ட் சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து நிரூபிக்கணும். என்னது எஃப்ஐஆர் இருக்கணும், எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் வந்து அது போர்ஜரின்னு அப்ரூவ் ஆயிருக்கணும். அப்போ வந்து அதை கொடுக்க வேண்டிய சுமை யாருக்கிட்ட இருக்குதுன்னா அந்த டிஃபெண்டன்ட் கிட்ட இருக்குது. இப்ப சொல்லிட்டாரு, இதுல ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டாரு அந்த டாக்குமெண்ட் போர்ஜரின்ட்டாரு. அப்ப போர்ஜரிங்கிற நிரூபிக்க வேண்டிய சுமை யாருக்கிட்ட இருக்குன்னா இப்ப பிரதிவாதிகிட்ட போயிடுச்சு. வாதி இருக்கிற அந்த வழக்கில் இருக்கிற ஆவணம் போர்ஜரி அப்படின்னா, ஃபால்ஸ் டாக்குமெண்ட் கிரியேட்டட் அப்படின்னா, அப்போ வந்து யாருக்கிட்ட அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யாருக்கு போகுதுன்னா இப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷிஃப்ட் ஆகி அந்த டிஃபெண்டன்ட் போயிடுச்சு. அப்ப 50-50 வச்சுக்கோங்க. Who fails his, யார் தோற்று விடுவாரோ நிரூபிக்க வேண்டியது. இதுக்கு பேரு எவிடன்சரி பர்டன் பேரு. அப்ப எவிடன்சரி பர்டன் அவர் என்னத்தை கொடுக்கணும்? எஃப்ஐஆர் கொடுக்கணும், எஃப்எஸ்எல் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் கோர்ட்ல. அப்ப சூட் வந்து போர்ஜரியா கொடுத்துருக்க, உங்ககிட்ட கிளைம் கேட்கறேன், நீ டிக்ளரேஷன் கேட்கறேன், எக்ஸ்பிளேஷன் கேட்கறேன், என்ன கிளைம் கேட்டாமே. அப்ப 101 வந்து அதுக்கு பேரு லீகல் பர்டன் பேரு. 102 வந்து எவிடன்சரி பர்டன் பேரு. இப்ப ஷிஃப்ட் ஆகி போச்சு. யாருக்கு? 50% மட்டும் ஷிஃப்ட் ஆகி போச்சு. பேலன்ஸ் ஆயிட்டு வாதிகிட்ட 50% இருக்குது, பிரதிவாதிகிட்ட 50% இருக்கு. தென் அடுத்து 103ல இருந்து 114 கேபிட்டல் ஏ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து 100% அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப 1 by 1 நம்ம பார்ப்போம். 106 வந்து by 103 எவிடன்ஸ் ஆக்ட்ல 103. இங்க வந்து பிஎஸ்ஏல வந்து 106. மேல எழுதிக்கிறது வந்து 106 போடுங்க, பிஎஸ்ஏன்னு எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கீழே வந்து 103 போட்டுங்க. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் as to particular fact. பர்டிகுலர் ஃபேக்ட்னு போட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பொருண்மை யார் நிரூபிக்கணும்னா யார் சொல்றாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அலிபின்னு எடுத்துக்கோங்க. அலிபிங்கிறத எடுத்துக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா
106 இப்போ முன்னாடி வந்து 103, அதுக்கு பேர் அலிபின்னு வச்சுக்கோங்க. முன்னாடி எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல அலிபின்னு தமிழ்ல 3 எழுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ வந்து 106 மாறிடுச்சு. பர்டிகுலர் ஃபேக்டை யார் சொல்லணும் அப்படின்னா அவங்கதான் சொல்லணும். இப்ப அந்த அட் தி டைம் ஆஃப் அக்கரன்ஸ் ஐ வாஸ் அட் சோ அண்ட் சோ பிளேஸ், குற்றம் நடைபெறும் போது நான் வேறு இடத்தில் இருந்தேன், அதுக்கு வேட்டிவாதம் எடுப்பாங்க. எவிடன்ஸ் ஆக்ட்ல அலிபி அது வந்து ரெலவன்சி ஆக்ட்ல வருது. அப்ப அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா 103 அந்த பர்டிகுலர் ஃபேக்ட் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த அக்யூஸ்ட போயிடுச்சு. 100% அந்த அக்யூஸ்டே போயிடுச்சு. இது வந்து எவிடன்ஸ் ரிப்போர்ட். குற்றம் நடைபெறும் போது பிளியா அலிபி டேக்கன் பை தி அக்யூஸ்ட் ஹி ஹாஸ் டு ப்ரூவ் இட். எப்பவுமே அலிபி எடுக்கிறவங்க மட்டும்தான் அந்த நிரூபிக்க வேண்டிய கடமையில இருக்காங்க. நான் பாடிலி டிஸ்டன்ஸ் இருந்தேன், நானு எல்ஸ் வேறு இடத்துல இருந்தேன் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு 100% அவங்ககிட்ட போயிரு. இதுக்கு பேர் எவிடன்சரி பர்டன் பேர். அதே மாதிரி 1 by 1 வர்றது எல்லாமே எவிடன்சரி பர்டனா அப்படியே மாறி 114A வரைக்கும் எல்லாமே ஆப்போனன்ட் சைடுகிட்டே ஆப்போசிட் சைடுகிட்டே எல்லாமே போயிடுச்சு. அதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்படி கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா அதுல இருந்து 1 மார்க் நம்ம வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அந்த கேள்வி நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட நீங்க உங்களுடைய ப்ராக்டிஸுக்கு இது யூஸ் ஆகும். நாட் ஓன்லி எக்ஸாம், உங்களுடைய ப்ராக்டிஸ்லயும் இந்த இதெல்லாம் வந்து யூஸ் ஆகணும் வச்சுங்களேன். அடுத்து பாத்தீங்கன்னா 104 வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல. இப்போ வந்து 107 இந்த முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ரோனோட் சூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய சூட்ல வந்து நம்ம 20 லட்சம் 30 லட்சம்லாம் போட்டிருந்தாங்க கேஸ். அதுல நிறைய கேஸ்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் 101ல வந்து என்ன எடுத்தோம் அப்படின்னம்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து பிளாங்ஸ் டு பி பிளைண்டிஃப் அப்படிங்கிறனால அந்த 30 லட்சம் கொடுத்தாரு 20 லட்சம் கொடுத்தாரு, அவருக்கு வந்து கேப்பபிள் இருக்குது, அவருக்கு வந்து சோர்ஸ் இருக்குது. அது இல்லாம எனக்கு வந்து பணம் கொடுத்ததுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து பிளைண்டிஃப் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் எடுத்தோம். நம்ம டிஃபெண்டன்ட்டுக்கு எல்லாம் நிறைய அப்பீர் ஆயிருந்தோம். அப்போ வந்து 101 அடிப்படையில் நிரூபிக்க வேண்டிய சுமை அவர்கிட்ட தான் இருந்தது. நம்ம ஆர்குமெண்ட்லாம் பேசல, ரொம்ப ஹீட்டட் ஆர்குமெண்டா இருக்கும். ஜட்ஜு கிட்ட பேசுவோம். அவர் வந்து ஏங்க 50,000க்கு வந்து நீங்க பேங்க்ல போனா பேன் நம்பர் கேட்குறாங்க, நீங்க 40 lakhs 50 lakhsக்குலாம் நீங்க வந்து சூட்டை நம்பர் பண்ணி மியர் ப்ரோ நோட்ல வந்து இது பண்ணலாம். நீங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல 20 லட்சமோ இல்ல 20,000மோ 2 லட்சமோ வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படி நம்பர் பண்ணீங்கிறதெல்லாம் கொஸ்டின் பண்ணல. அவரு வந்து இல்லைங்க எங்கேயும் நம்பர் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயும் இல்லை, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வந்து நம்பர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, வேற ஆக்ட்லயும் நம்பர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நீங்க டிஃபென்ஸ்ல வேணா நீங்க கிராஸ்ல வேணா எதை வேணாலும் கேட்டுக்கோன்னு சொல்லி நான் ரிஜெக்ஷன் அப்ளைன்னு போட்டேன். அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல இருக்கு, நீங்க 40 லட்சம் 30 லட்சம் சொல்லி ஷூட்டு போடுறாங்க, நீங்க எப்படி வந்து நம்பர் பண்ணீங்க அப்படின்லாம் நம்ம கேட்கல. அவங்க எல்லாம் ட்ரையல்ல பாத்துக்கோன்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனா சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க, ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. நான் போட்ட ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் ஆர்டர் 11 பேடு பை லான்னு போட்டேன், 711D போட்டேன். அப்போ வந்து என்னன்னா பேடு பை லா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டுக்கு எகென்ஸ்டா இருக்குது இது, அதுவும் இன்கம் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் தானே, அதனால அதுன்னு சொன்னேன். அப்புறம் ஆனா ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டை வந்து எங்கேயுமே வந்து இவ்வளவு அமௌண்ட் தான் ஃபுல் அப் பண்ணலன்னு சொல்லி அதை ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண கோர்ட்டு என்னுடைய பிரதிவாய்க்கு அப்பீர் ஆனதுனால சூட்டையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க ஆஃப்டர் தி ட்ரையல். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அதுல எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அப்ப நிரூபிக்க வேண்டிய சுமை பணம், நான் 30 லட்சம் 40 லட்சம் வத்துதான் எனக்கு சோர்ஸ் இருக்கு, இன்கம் சோர்ஸ் இருக்கு, அது இல்லாம அதெல்லாம் ப்ரூவ் பண்ணாதது வந்து அவங்களுடைய இது. அடுத்து 103ல பர்டிகுலர் ஃபேக்ட் அந்த கொடுத்தனைக்கு அதை வந்து அவர் வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காருடா. நான் என்ன பண்ணேன், சல் நாட் ரிசீவ் அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல 269 ST போட்டிருக்காங்க, சல் நாட் ரிசீவ் சிங்கிள் டிரான்சாக்சன் வித்தின் சிங்கிள் டே அப்படிங்கிற மாதிரி போட்டுவோம். ஒரு நாள்ல 2 லட்ச ரூபாய்க்கு மேல 2 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து கேஷா வாங்கக்கூடாது, த்ரூ எலக்ட்ரானிக் மோட்ல தான் வாங்கணும், செக்கு நெப்ட் இந்த மாதிரி தான் வாங்கணும். என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போட்டேன், இங்க பாருங்க அவர் கொடுத்துருந்தாருன்னா இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அதனால பர்டிகுலர் ஃபேக்ட் வந்து வரல அப்படின்னு சொல்லி அப்புறம் 101 102 103 இதை 3 மட்டும் எடுத்து ஆர்கியூமெண்ட் பேசுனதுக்கு பின்னாடி நமக்கு வந்து சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. இதை நீங்க உங்களுடைய ப்ரோனோட் சூட்ல அதை பயன்படுத்திக்கோங்க. அதுல தேவைன்னா ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தேவைன்னா நான் அந்த கேஸ் வின்னிங் பண்ண ஜட்ஜ்மெண்ட் கேட்கறவங்களுக்கு நான் அனுப்பிச்சு வரேன், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஃபாலோ பண்ணிக்கிறவங்க. அடுத்து 104 வந்து முன்னாடி, இப்போ வந்து 107 மேல 107 போட்டுங்க, கீழே வந்து
104 போட்டுக்கோங்க. அதுல வந்து இப்ப டையிங் டிக்ளரேஷனை நிரூபிக்கணும்னா முதல்ல டெத்தை நிரூபின்னு சொல்லி ப்ராசிக்யூஷனுக்கு கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. முதல்ல டெத்தை நிரூபிங்க, அதுக்கப்புறம் தான் டையிங் டிக்ளரேஷனை நான் மார்க் பண்ணுவேன். டெத் சர்டிஃபிகேட் வந்து மார்க் பண்ணதுக்கு பின்னாடிதான் நான் டையிங் டிக்ளரேஷன் மார்க் பண்ணுவேன். முதல்ல டெத் இறந்து விட்டார் என்பதை நீங்க நிரூபிங்கன்னு சொல்லி ப்ராசிக்யூஷனுக்கு அந்த ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு பேர் தான். அப்ப நிரூபிக்க வேண்டிய சுமை மரண வாக்குமூலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் முதலில் மரணத்தை நிரூபிக்க வேண்டிய சுமை அரசு தரப்பிடம் உண்டு அப்படின்னா அது 104. இப்ப வந்து 107ல கொடுத்துருக்காங்க. 108 இப்ப கரஸ்பாண்டிங் செக்ஷன் வந்து 105, கீழே வந்து 105 போட்டுங்க, மேல 108 போட்டுக்குங்க. கரஸ்பாண்டிங் செக்ஷன் வந்து 105. 105 போட்டீங்கன்னா இன்சானிட்டின்னு போட்டுங்க. ஒரே வார்த்தையில நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம செக்ஷன்ஸ் வந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தையில புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மைண்ட்ல நிற்கும். அதனால 105க்கு வந்து பாத்தீங்கன்னா 104க்கு வந்து முன்னாடி டெத்துன்னு போட்டுங்க. இப்போ 105, இப்போ வந்து 108ல கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்சானிட்டின்னு போட்டுங்க. இன்சானிட்டி. இப்போ வந்து அட் த டைம் ஐ வாஸ் இன்சான், அட் த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் ஐ வாஸ் இன்சான் அப்படின்னு ஒரு பிள்ளையா எடுக்கிறான். குற்றம் நடைபெறும் பொழுது நான் மனநிலை சரியில்லாமல் இருந்தேன் அப்படின்னு. இப்ப நிரூபிக்க வேண்டிய சுமை யாருக்கு? அந்த அக்யூஸ்ட் தான் இருக்கு. இது வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அது இதுல ஒன்றும் சொல்றீங்கிற மாதிரி இல்லை. குற்றம் நடக்கல, நான் அதுக்கு முன்னாடி டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய சுமை அந்த அக்யூஸ்ட் இருக்கு. முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் 101ல 100% வாதிக்கிட்டே ப்ராசிக்யூஷன் வேண்டிய இருக்கு. பாத்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன்ல அவர் வந்து கை கட்டி நிற்பாரு. அந்த கொஸ்டினிங் கேட்க மட்டும் ஃபால்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, பொய் வழக்குன்னு சொல்லுவாங்க. மற்றபடி அவர் நிரூபிக்க வேண்டிய சுமை எல்லாமே யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம ப்ராசிக்யூஷன் இருக்குது. அதே மாதிரி சிவில் நீதிமன்றத்துக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் டாக்குமெண்ட்டை போட்டு நிரூபிக்கும். ஓகே, இப்போ 108/105 இது முடிஞ்சுது. இன்சானிட்டின்னு போட்டுங்க. இந்த மெக்னாட்டன் கேஸ் வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம். நீங்க மெக்னாட்டன்ல வந்து 5 கோல்டன் பிரின்சிபல் வந்து கொடுத்துருந்தாங்க. மெக்னாட்டன் கேஸ்ன்னு எழுதிக்கோங்க இன்சானிட்டி நிரூபிக்கிறதுக்காக. அடுத்து 109/106, 109/106 படனா ப்ரூஃப் ஸ்பெஷல் நாலேஜ்னு போடுங்க. ஸ்பெஷல் நாலேஜ் இதுக்கு 109/106ல ஸ்பெஷல் நாலேஜ்னு போடுங்க. இதுவும் ஒண்ணும் இல்லை. ஸ்பெஷல் நாலேஜ் அப்படின்னா இப்ப பஸ் ஸ்பெஷல் நாலேஜ்னு போட்டுட்டு பஸ் டிக்கெட்டு இல்லைன்னா ட்ரெயின் டிக்கெட்டுன்னு போட்டுங்க உங்க மைண்டுக்கு வரதுனால. இப்ப பஸ் டிக்கெட்டு பஸ்ல வந்து 100 பேர் இருப்பாங்க, இல்ல ட்ரெயின்ல இருப்பாங்க. அப்போ வந்து டிக்கெட்டு கேட்டாங்கன்னா நம்ம தான் அந்த டிக்கெட்டை நம்ம தான் கொடுக்கணும். நிரூபிக்க வேண்டிய சுமை நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம பக்கத்து சீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, அவர் டிக்கெட் எடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு வந்து ஸ்பெஷல் நாலேஜ் நமக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, அப்ப ஹஸ்பண்ட் இறந்துறாரு இல்ல மனைவி இறந்துடுறாரு, சஸ்பீசியஸா டெத்துன்னா நிரூபிக்க வேண்டிய சுமை அந்த கணவன் தான் இருக்கு. நான் எந்த குற்றமும் செய்யலையும் நிரூபிக்க வேண்டிய சுமை அது. ஏன்னா கணவன் மனைவி 2 பேரும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, டோர் லாக் பண்ணி உள்ள இருக்காங்க. காலையில மனைவி இறந்துருக்காங்கன்னா இதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் நாலேஜ்னு பேரு. இது யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. அவர் உண்மையில ஹார்ட் அட்டாக்ல இருந்திருந்தாங்கன்னா அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வரப்போகுது. இல்லைன்னா இவர் எதுவும் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து அதுக்கு பேரு ஸ்பெஷல் நாலேஜ்னு பேரு. இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, இந்த ப்ராக்டிசிங் அட்வொகேட்டுக்கு நீங்க என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒய்ஃப் ஃபைல்டு மெயின்டெனன்ஸ் கேஸ் அகேன்ஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் சேலரி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பிலாங்ஸ் டு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்ப நிறைய நம்ம என்ன நினைப்போம்னா, இது வந்து ஒய்ஃபு தான் அந்த சேலரி வாங்கி பில்லை வாங்கி போடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம தேவையே இல்லை. அவன் 1 லட்சம் சம்பளம் வாங்குறான்னா நம்ம 1.5 லட்சம் சம்பளம் கூட போடலாம். அப்போ வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார்கிட்ட அந்த ஸ்பெஷல் நாலேஜா மாறி போய் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இல்லைங்க நான் அவங்க 1 லட்சம் தப்பா போட்டிருக்காங்க, நான் உண்மையிலுமே 60,000 தான் வாங்குறேன், 50,000 தான் வாங்குறேன், என்னுடைய கம்பெனியில அவ்வளவுதான் கொடுக்குறாங்க, அவங்க பொய்யா போட்டு நிரூபிக்க வேண்டிய சுமை சம்பளம் குறைவுதான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய சுமை யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த அக்யூஸ் கிட்ட இருக்கு. அதனால நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் கிட்ட வந்து நீங்க ஒரு உமன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க சேலரி பில் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்லாம் இல்லை. கொண்டு வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்தி கூட போட்டு, இப் சேலரிடு பர்சனா இருந்துச்சுன்னா கல்யாண் தே சௌத்ரி 25% போட்டுங்க. இப் சேலரிடு பர்சனா இருந்தா she can get maintenance 25%. கல்யாண் தே சௌத்ரி, கல்யாண் தே சௌத்ரிங்கிற கேஸ்ல இப் சேலரிடு பர்சன்
டேஷ் போட்டு ஷீ கேன் கெட் மெயின்டெனன்ஸ் 25%, 25%. இப்போ நம்ம 1 லட்சம் நம்ம 1 லட்சம் போட்டிருக்கோம், 60,000 தான் சம்பளம்னா 15,000 ரூபா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த கேஸ் லாஸ் நீங்க கூட எடுத்து கொடுக்கலாம் அதுல. அதனால அவங்க வந்தாங்கன்னா உமன்ஸ் யாரும் நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள நம்ம டார்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. அவங்கள்ட்ட கேட்டு நீங்க சேலரி போட்டு நிரூபிக்க வேண்டிய சுமை அங்க அவர்கிட்ட இருக்கு. ஸ்பெஷல் நாலேஜ் வந்து அங்க போயிருது. அது வந்து 109, இப்ப முன்னாடி 106. அடுத்து 110, இப்ப வந்து 107. 110/107. He was alive within 30 years. 1% statement. He was alive within 30 years. Other person said that no more. இப்ப பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் சொல்லணும்னா அந்த அதர் பர்சன்ட்ட போயிடுச்சு. ஒருத்தர் வந்து ஒரு 30 வருஷமா எனக்கு தெரியுங்க, அவர் உயிரோடு வந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட். அதர் பர்சன் வந்து என்ன சொல்றாரு, இல்லைங்க அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இப்ப பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கிட்ட இருந்தா அந்த இறந்துட்டாரு அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவங்ககிட்ட இருக்கு. 110, இப்ப வந்து 107ல 30 வருஷமா அவர் இருக்காருங்க எனக்கு தெரியும்னு ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட். இல்லைங்க அவர் இறந்துட்டாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டானா, அந்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து விட்டதாக யார் சொன்னார்களோ அவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும். அது வந்து முன்னாடி 107, இப்போ வந்து 110. ஓகே. அடுத்து 111 கரஸ்பாண்டிங் செக்ஷன் வந்து 108. இது வந்து சிவில் டெத்னு பேர். இந்த இதுக்கு வந்து சிவில் டெத்னு பேர். சிவில் டெத் 108க்கு வந்து சிவில் டெத்னு பேர். has not been heard 7 years. 7 வருஷமா அவர் வந்து காணலைங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல 2024 எலெக்ஷன்ல எனக்கு முன்னாடி தாங்க அவர் நின்னாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப யார் வந்து அவரை பார்த்தாரோ அவரு தான் அதை நிரூபிக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு. அப்ப ஆப்போசிட் சைடு அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்றாரு இதுக்கு பேரு சிவில் டெத்னு பேரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான என்ன அப்படின்னா, சிவில் டெத்துங்கிறது வந்து 7 இயர்ஸ் வந்து டியூரேஷன். சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம் 360 நாள்ல ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணிடுறாரு, ரீமேரேஜ். அவங்க வந்து ஒய்ஃப் வந்து எங்கேயோ போனவங்க இறந்துட்டான்னு சொல்லி 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான்னு சொல்லி போயிட்டாங்க. இவர் மேரேஜ் வந்து 6 வருஷமும் 360 நாள் கழிச்சு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டார். அந்த அம்மா வந்துட்டாங்க திடீர்னு வந்துட்டு, இது வந்து பைகமியில கொடுக்குறாங்க 7 வருஷத்துக்குள்ள இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லி 5 நாள் தான் கேப். ஆனாலுமே அதுக்கு கமிஷன் வந்து கோர்ட்டு கொடுத்தாங்க. ஏன்னா ஷெட்யூல்டு பொசிஷன் ஆஃப் லா அது, நீங்க 7 வருஷம் வந்து இல்ல. ஆனா இதெல்லாம் இருக்குது, ப்ராப்பர் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் டைம் எல்லாம் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இது கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து அது இருக்கு, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் டைம் எல்லாம் இருக்கு. ஆனாலுமே 6 வருஷம் 360 நாள், இன்னும் 5 நாள் இருக்கு. அப்ப வந்து லைபிளா இல்லையான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது மேட்ரு. இல்ல அது லைபிள் தான், 365 நாள், 7 வருஷம் முடியல. அதனால வந்து அவர் வந்து பைகமியில அட்ராக்ட் ஆகுது, பைகமி செக்ஷன் வந்து அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஓகே. சிவில் டெத்தை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 111க்கும் இப்போ வந்து 108. 111 பிஎஸ்ஏல இதுல வந்து 108 எவிடன்ஸ் ஆக்ட்ல. அடுத்து 112/109. 109 இந்த 109 வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக அதை மிரர்ல பார்த்தா பீன்னு ஒரு லெட்டர் கிடைக்கும். பீனா பார்ட்னர்னு போட்டுங்க, அதுக்குள்ளே இருக்கும் பார்ட்னர் இருக்கும். whether persons or partners, landlord and tenant, அந்த பீங்கிற ஒரு பீயை மட்டும் வச்சுட்டு பார்ட்னர்ஸ் இருக்கும். இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து இஸ் பார்ட்னர்னா இன்னொருத்த வந்து இஸ் நாட் பார்ட்னர்னு சொல்றான்னு வச்சுக்கோ. இப்ப அதர் சைடு என்ன சொல்றான்னா, இந்த கம்பெனிக்கு அவன் பார்ட்னர் கிடையாதுன்னு அப்படின்னு சொன்னோம்னா நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை வாங்கி அவங்க பாருங்க வந்து இதுல அவன் பேரே வரல, அதனால இவன் பார்ட்னர் கிடையாது, நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா ஆப்போசிட் சைட் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 112ல வந்து இப்ப இருக்கிறது, முன்னாடி இருந்த 109ல அந்த 9 வந்து மிரர்ல பார்த்தா பீன்னு ஒரு லெட்டர் கிடைக்கும். 109க்கு அப்புறம் ஒரு கோடு போட்டு பீன்னு போட்டுங்க, பார்ட்னர் எடுங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த 4 லைனுக்குமே வந்து பார்ட்னர், லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஆர் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட், இது எல்லாமே அதுக்குள்ள வருது. இருந்தாலும் நமக்கு பீங்கிற ஒரு லெட்டர் மட்டும் வச்சுட்டா இதெல்லாம் சொல்றாங்க. இந்த அப்போ வந்து இவர் டெனன்ட்ன்ற ஒருத்தன், இல்ல டெனன்ட் இல்லைங்கிற ஒருத்தன், இவர் ஏஜென்ட்ங்கிறான், இல்ல இதுக்கு ஏஜென்ட் இல்லைங்கிறான். அப்ப இல்லைன்னு எவன் சொல்றானோ அவன் தான் நிரூபிக்க கடமைப்பட்டவன். 112 இப்ப முன்னாடி 109. ஓகே. அடுத்து 113/110.
113/110. Burden of proof as to ownership. Burden of proof as to ownership. இதுல இந்த கம்பெனிக்கு வந்து இஸ் நாட் ஓனர்னு சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் இல்ல இந்த கம்பெனிக்கு இவர் தான் ஓனர் அப்படின்றான். அப்ப நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இவங்களது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பஸ் எல்லாம் அடிபட்டு இருப்பாங்க, அந்த கார் பஸ்ல அடிபட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கம்பெனிக்கு ஓனர் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லுவான், டிஃபென்ஸ் வந்து எடுப்பான், நான் வந்து கம்பெனிக்கு ஓனர்ல நான் பஸ்ஸை கொடுத்துட்டேன் இல்ல லாரி கொடுத்துட்டோமா. அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கணும், இல்லைங்க இவர் தாங்க ஓனரு, அவர் பாருங்க பேர்ல வந்து அவன் கொடுத்துருப்பான், ஆனா வந்து இது டிரான்ஸ்பர் ஆயிருக்காது. அந்த ஃபார்ம்ல மட்டும் கையெழுத்து போட்டிருப்பாங்க, பட் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அவன் நான் என்னுடைய பஸ்ஸை வித்து 3 வருஷம் ஆச்சு அப்படிமா. ஆனா நம்ம இதை எடுத்து பார்த்தோம்னா, நெட்ல பார்த்தோம்னா சர்டிபிகேட் காப்பி எடுத்து பார்த்தோம்னா இவன் பேர் தான் அதுல ரெக்கார்ட்ல இருக்கும். அப்ப அவன் வந்து பஸ்ஸே கொடுத்து நான் 2 வருஷமா வேற ஒன்றா கொடுத்துட்டோமா. அப்போ வந்து இல்ல இவர் தாங்க ஓனர் தானங்க பேர் வருது அப்படின்னு வாகனம்னு போட்டா கூட அவர் பேர் தாங்க வருது. அப்படின்னா நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா, ஓனர்ஷிப்பை நிரூபிக்க வேண்டிய நம்ம யார் சொல்றோமோ அவங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, அது வந்து 113, இப்போ வந்து 110ல. ஓகே, அடுத்து 114. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்ட் 111. 114 இப்போ வந்து 111 குட் ஃபெய்த்னு மட்டும் போட்டுக்க, ஒரே வார்த்தை குட் ஃபெய்த், ப்ரூஃப் ஆஃப் குட் ஃபெய்த். குட் ஃபெய்த் அப்போ நம்ம வீட்டுல வேலைக்காரங்க இருப்பாங்க, வந்து நல்ல நம்ம அவங்க மேல நல்ல நம்பிக்கை வச்சிருப்போம். அவங்க வீட்டுல ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நல்லாதான் வச்சிருந்தோம், எல்லாமே தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு அது மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குட் ஃபெய்த் இருக்கிறத யாருன்னு சொல்லணுமோ அவங்கதான் நிரூபிக்கணும். ஓகே, அது வந்து 114. நவ் 114 முன்னாடி வந்து 111. அடுத்து 115. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 111 முன்னாடி 111 113. 116 வந்து 112 இருக்கு. 115 வந்து எதுனா 111 கேபிட்டல் ஏ வந்து 111 கேபிட்டல் ஏவா முன்னாடி இருந்தது, இப்போ 115 போட்டிருக்காங்க. பிரசம்ப்ஷன் as to certain offense. பிரசம்ப்ஷன் as to certain offense முன்னாடி 111 கேபிட்டல் ஏல இருந்தது, இப்போ 115ல தனியாவே ப்ரொவிஷனாவே கொடுத்துட்டாங்க. அந்த 111 இதை வந்து எடுத்துட்டாங்க. அந்த அஃபென்ஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, பிஎன்எஸ்ல 147, 148, 149, 150. பிஎன்எஸ்ல அது என்னென்ன மென்ஷன், பிரசம்ப்ஷன் as to certain offenses சொல்லி கொடுக்காங்க. அது நம்ம பிஎன்எஸ் பார்க்கலாம் பார்த்துக்கோம். 147 to 150 பிஎன்எஸ், 147 to 150 பிஎன்எஸ். ஓகே, அடுத்து 116/112. 116/112 116/112. 10 டூரிங் மேரேஜ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் லெஜிட்டிமசி. இதுல எப்படி இதுல கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, அந்த வந்து அவங்க செப்பரேஷன் ஆஃப் பீரியட்ல இருந்து 280 days போட்டுருக்கும். இதுல அந்த இதை கொடுத்துருக்காங்க. ஒரு வேலிட் மேரேஜ் இருக்கு, அதுல between his mother and any man or within 280 days. இத கேள்வியா கேட்பாங்க. 260, 70, 80, 300 days அப்படின்னு கேட்டாங்கன்னா 280 days. அவங்களுக்குள்ள பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சதுக்கு பின்னாடி 280 நாட்களுக்குள்ள ஒரு பேபி பாடாச்சுன்னா அவரு தான் ஃபாதர் அப்படிங்கறத ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃபா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷல் நாட் கிவ் எவிடன்ஸ். இதுக்கு வந்து இதுக்கு கொடுக்க கூடாது, ஷல் நாட் கிவ் எவிடன்ஸ் அகைன்ஸ்டா கொடுக்க கூடாதுன்னு இதனுடைய இது கன்க்ளூசிவ் பிரசம்ப்ஷன் பேரு. கன்க்ளூசிவ் பிரசம்ப்ஷன். இதுக்கு ஒரு கேஸ் லாஸ் எழுதிங்க. கன்க்ளூசிவ் பிரசம்ப்ஷன் அப்படிங்கிறதுக்கு மகேந்திரா வெர்சஸ் மம்தா. மகேந்திரா வெர்சஸ் மம்தா கன்க்ளூசிவ் பிரசம்ப்ஷன். கன்க்ளூசிவ் பிரசம்ப்ஷன்ஸ் மகேந்திரா வெர்சஸ் மம்தா. மைண்ட்ல வச்சுக்கோ, மகேந்திரா வெர்சஸ் மம்தா ரெண்டுமே மால் ஆரம்பிக்குது. 2019. இதுல என்ன சொல்றாங்கன்னா அதை எழுதிங்க. அந்த இது ஹஸ்பண்ட் சீக்கிங் டிஎன்ஏ டெஸ்ட் ஆஃப் சைல்டு பார்ன் டு ஹிஸ் ஒய்ஃப்.
Husband seeking DNA test of child born to his wife. Husband seeking DNA test of child born to his wife. இப்போ நார்மலா நிறைய என்னன்னா இது மாதிரி வந்து அவர் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கொடுங்க, அது வந்து அவங்க வயிற்றுல வளர்ந்து நிறைய நம்ம நடக்கிறதா அது கோர்ட்டுக்கெல்லாம் நிறைய கேஸ் இது மாதிரி நிறைய போடுவாங்க. அதுல அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பெட்டிஷன் போட்டாலுமே அதுல எது இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்காங்கன்னா நீட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் பியாண்ட் ரீசனபிள் டவுட். நீட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் beyond reasonable doubt needs to establish beyond reasonable doubt about his non-access during the entire period. அப்படி கேட்கிறவர் வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி அந்த என்டையர் பீரியட்ல நான் அந்த ஒரு வருஷமாவே இங்க இல்லைங்க, குழந்தை பிறந்து 10 மாசம் இருக்குன்னா நான் ஒரு வருஷமாவே இங்க இல்ல, நான் வெளிநாட்டுல இருந்தேன், ஒரு வருஷமாவே இல்ல அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. அதான் சொல்றாங்க நீட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் பியாண்ட் ரீசனபிள் டவுட் அபவுட் ஹிஸ் நான் அக்சஸ் டூரிங் தி என்டையர் பீரியட். மகேந்திரா வெர்சஸ் மம்தா, இது நிறைய நமக்கு டவுட் இருக்கும் அதுல. அதனால இது வந்து முக்கியமான கேஸா நீங்க எவிடன்ஸ் ஆக்டுக்கு 112க்கு இதை முக்கியமான கேஸா வச்சுங்க. ஹஸ்பண்ட் சீக்கிங் டிஎன்ஏ டெஸ்ட் ஆஃப் சைல்டு பார்ன் டு ஹிஸ் ஒய்ஃப். இது நம்ம பெட்டிஷன் போட்டு நிறைய பேர் நம்ம அதர் சைடா இருந்தா கேட்போம். நம்ம நீட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் பியாண்ட் ரீசனபிள் டவுட் அபவுட் ஹிஸ் நான் அக்சஸ் டூரிங் தி என்டையர் பீரியட். அப்படி இருந்ததுன்னா இது பண்ணாங்க. இதுல வந்து இந்த பியாண்ட் ரீசனபிள் டவுட் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இது எங்க இருக்கு, எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்ல, சிஆர்பிசில இல்ல, எங்கதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ரி வூல்மிங்டன். முன்னாடி நடத்தியிருக்கேன் தெரியாதவங்களுக்கு. இன்ரி வூல்மிங்டன், இன்ரி WOOLMINTON, இன்ரி வூல்மிங்டன் கேஸ் 1935 பிரிவி கவுன்சில் இங்கிலாந்து. இன்ரி வூல்மிங்டன் கேஸ் இன்னமும் அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுலதான் வந்து அந்த ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ்ல சொன்ன பியாண்ட் ரீசனபிள், அது மர்டர் கேஸ் அது, அதுல வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து அரசு தரப்பையே சேரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்துதான் இன்னும் இப்ப கூட இந்த 2023 இந்த ஆக்ட் எனக்ட் பண்ணல, நியூ ஆக்ட் உள்ள எங்கேயுமே எவிடன்ஸ் ஆக்ட்லயோ இல்ல BNSSலயோ அதை கொண்டாந்து சேர்க்காம விட்டுட்டாங்க. அந்த வார்த்தைகளை சேர்க்கல. இருந்தாலும் அந்த கேஸ்ல இருந்தா இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பியாண்ட் ரீசனபிள் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் டவுட். தி ப்ராசிக்யூஷன் has proved the case beyond reasonable doubt. எல்லா கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்லயும் வரும். தி ப்ராசிக்யூஷன் has failed to prove beyond reasonable doubt. அரசு தரப்பு குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கு நிரூபித்தது, இல்லைன்னா அரசு தரப்பு குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கு நிரூபிக்கவில்லை அப்படிங்கிற எல்லாமே எல்லாத்துலயும் வரும். எல்லா கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்லயும் இது போடுவாங்க. இருந்தாலும் அது சட்டத்துல இப்ப புது சட்டத்திலேயே இல்ல, ரூலிங்ல தான் இருக்கு. அந்த கேஸ் தான் அது. அதனால 112 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மகேந்திரா வெர்சஸ் மம்தா. ஓகே, அடுத்து 117 இப்போ வந்து 113 கேபிட்டல் ஏ, இப்போ வந்து 117, முன்னாடி வந்து 113 கேபிட்டல் ஏ. அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் பை எ மேரிட் உமன். முன்னாடி வந்து 113 ஏல இருந்துச்சு, இப்போ 117 இருக்கு. இப்போ 118 அது 117ல இருந்தது, இப்போ வந்து 113 பில இருக்கு. உங்களுக்கு அது ஒண்ணு வந்து அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு, இன்னொன்னு வந்து டவுரி டெத். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இதுவும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து பிளாங்ஸ் டு தி அக்யூஸ்ட போயிருந்தது. பிரசம்ப்ஷன் as to டவுரி டெத் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க, 1 மார்க் கேள்வியில. அதுல ஒரு 5 கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கோங்க. 113B போட்டுக்கோங்க. மேரிடு உமனா இருக்கணும் ஃபர்ஸ்ட், தென் வித்தின் 7 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். வித்தின் 7 இயர்ஸ் மேரிட் உமன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து வித்தின் 7 இயர்ஸ். குரியல்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ். ஃபோர்த் ஒன் இஸ் டிமாண்டிங் ஆன் டவுரி.
Fifth one is soon before her death. Fifth one is soon before her death. இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்கன்னா, இப்ப டவுரி டெத் அப்படிங்கிறது வந்து பிஎன்எஸ்ல செக்ஷன் 80ல சொல்லியிருக்காங்க. டவுரி டெத் அப்படிங்கிறது வந்து பிஎன்எஸ்ல செக்ஷன் 80ல வருது. அதையும் மென்ஷன் பண்ணிங்க. டவுரி டெத் அப்படிங்கிறது வந்து பிஎன்எஸ்ல செக்ஷன் 80ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த வாட் ஆர் தி எசென்சியல் இன்கிரிடியன்ஸ் இன் டவுரி டெத் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மேரிடு உமனா இருக்கணும். ரெண்டாவது வந்து வித்தின் 7 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். மூணாவது குரியல்டி. மூன்றாவது வந்து சிஇ லெட்டர் வச்சுக்கோங்க. குரியல்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ் மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக. ஃபோர்த் ஒன்னு வந்து 4வது லெட்டர் டி, டிமாண்டிங் ஆன் டவுரி. சார் இதுல அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் வருமா சார்? 306 எல்லா கண்டிஷன்ஸும் அதுக்கு பொருந்தும். அது இந்த இதுல மேரிட் இருக்கணும், 7 வருஷத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து அந்த இதுக்கும் பொருந்தும். ரெண்டுக்கும் கிளப் பண்ணி தான் நம்ம பாத்துக்கணும். அதுல 7 வருஷத்துக்குள்ள 108. ஆமா. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. அடுத்து டிங்கிறது வந்து டிமாண்டிங் ஆன் டவுரி. ஃபிஃப்த் ஒன் இஸ் வந்து சூன் பிஃபோர் ஹர் டெத். நாட் இம்மீடியட்லி பிஃபோர்னு போடுங்க. சூன் பிஃபோர் ஹர் டெத் வந்து பிராக்கெட் போட்டு நாட் இம்மீடியட்லி பிஃபோர். நம்ம சூன் பிஃபோர்னா நேத்து டவுரி கேட்டு இன்னைக்கு மரணம், முந்தானையில டவுரி கேட்டு இன்னைக்கு மரணம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சூன் பிஃபோர்னா அது வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாங்கிறது அதனுடைய அது எவிடன்ஸ்ல வருவது. இது இந்த சொன்ன கேஸ் வந்து சத்பீர் சிங் இன்ரி SATBIR சத்பீர் சிங் அப்படிங்கிற கேஸ் தான் வந்து இப்ப லேட்டஸ்ட் கேஸ். அது சூன் பிஃபோர் ஹர் டெத் நாட் இம்மீடியட்லி பிஃபோர். இதுக்கு இன்னும் 2 கேஸ்ல இன்ரி சாந்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா ரொம்ப ஃபேமஸ் கேஸ். இன்னொன்னு இன்ரி கலிய பெருமாள் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது நான் நிறைய தடவை நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸாம்ல எழுதியில 5 மார்க் இது எழுதியில 5 மார்க் கேள்வி எழுதியில இது ஒரு நல்ல கேள்வியா வரும். இல்ல 1 மார்க் கேள்வியில இதுக்குள்ள எப்படி கேட்டாலும் நீங்க எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன்ஸ போட்டுறீங்க. இப்போ வந்து செக்ஷன் 80 பிஎன்எஸ் வந்து டவுரி டெத் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, முன்னாடி வந்து 304B இருந்துச்சு. அது இப்ப அதை 80ல கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்புறம் இப்போ 118ல வந்து முன்னாடி 113B இது வந்து இதை பத்தி பிரசம்சன் வந்து எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாங்கிறது அதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அடுத்து முன்னாடி இதுல 173 சப்கிளாஸ் 3ல இருக்கும் முன்னாடி இருக்கிற இது சிஆர்பிசில. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செக்ஷன்ஸ் வந்து இந்த ரிட்டனா எழுதியில முடிஞ்ச வரைக்கும் செக்ஷன்ஸ் போட்டுட்டு கரெக்டான செக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் போடணும். அது சால்ட் டு பிக்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன் நான். நீங்க ரிட்டன் எழுதியில எப்படி எழுதணும் அப்படின்னா முதல்ல முடிஞ்ச வரைக்கும் செக்ஷனை கரெக்டா போட்டுருங்க. கரெக்டா போட்டு அந்த இன்கிரியன்ஸ் வந்து அதான் ரைஸ் மாதிரி சால்ட் டு பிக்கல்னா முதல்ல இலையில சால்ட் வைப்பாங்க, செக்ஷன் கரெக்டா இருக்கும். உப்பு அதிகமா போனாலும் கம்மியா போனாலும் நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரி அது செக்ஷன். ரெண்டாவது இன்கிரியன்ஸ், அந்த சட்டத்தில் என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த இன்கிரியன்ஸை முடிஞ்ச வரைக்கும் சட்டத்துல இருக்க வார்த்தைகளை அப்படியே போடணும். தெரிஞ்ச வரைக்கும் 5 பாயிண்ட் 4 தெரிஞ்ச நமக்கு என்ன மைண்டுக்கு வருதோ 5க்கு 4 முடிஞ்ச வரைக்கும் சட்டத்தில் இருக்கிற வார்த்தைகளை போடணும். அப்புறம் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு எழுதும். இப்ப டவுரி டெத் அப்படின்னா இப்போ வந்து முன்னாடி 304B இருந்துச்சு, இப்போ வந்து 304B இருந்துச்சு, இப்போ 80ல கொடுத்துருக்காங்கன்னு அதை போட்டுட்டு இப்போ 180ல சொல்லிட்டு டவுரிங்கிறது வந்து டவுரி ப்ராவிஷன் ஆக்ட் செக்ஷன் 2ல தான் அதை வந்து சொல்றாங்க. டவுரி ப்ராவிஷன் ஆக்ட் செக்ஷன் 2ல அதுக்கு உண்டான டவுரினா என்னங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுத்தது வந்து டவுரி ப்ராவிஷன் ஆக்ட் செக்ஷன் 2ல. டவுரினா என்னங்கிறது கொடுத்தது, டவுரி டெத்துனா என்னங்கிறது கொடுத்தது செக்ஷன் 80 பிஎன்எஸ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் எழுதியாச்சு. கடைசியா கேஸ் லாஸ். இப்ப இன்ரி சாந்தி இன்ரி கலிய பெருமாள் இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ்ன்னு போடுங்க. இன்ரி சாந்தி இன்ரி கலிய பெருமாள் வெர்சஸ் முடிஞ்சதுன்னா அந்த ஸ்டேட் தெரிஞ்சுன்னா போடுங்க, இல்லைன்னா வெர்சஸ் ஸ்டேட்னு போட்டா போதும். எல்லாத்துக்குமே இன்ரி சாந்தி வெர்சஸ் ஸ்டேட்டு, இன்ரி கலிய பெருமாள் வெர்சஸ் ஸ்டேட்டு, அடுத்து இன்ரி சத்பீர் சிங்
வெர்சஸ் ஸ்டேட்னு போட்டீங்கன்னா போதும். 3 கேஸ் லாஸும். இதை மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சாந்தியை 7 வருஷத்துக்குள்ள சாந்தி அடைய வச்சதுனால கலிய பெருமாள் கலிதிங்க போயிட்டாரு. போயிட்டு திரும்ப வெளியில வந்தோடனே சட்டுன்னு ஒரு பீர் அடிச்சாருன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப 3 கேஸ் லாஸும் இமீடியட்டா வந்துடும். சாந்தி 7 வருஷத்துக்குள்ள சாந்தி அடைய வச்சாரு, கலிய பெருமாள் ஜெயிலுக்கு போயிட்டாரு. சட்பீர்னா SAT BARனு போட்டு அதை முடிச்சுக்கோங்க. 3 கேஸ் லாஸ். எப்பவுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க 5 மார்க் 10 மார்க் கேள்வி எழுதில முதல்ல செக்ஷன்ஸ், தென் சட்டத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அடிப்படையில இன்கிரிடியன்ஸ், தென் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். நாளைக்கு நீங்க டிஜி எழுதினாலும் சரி, மேஜிஸ்ட்ரேட் எழுதினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதுதான் ஃபார்மேட்டு. அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன ப்ரொவிஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதுல போட்டுட்டு, அதுக்கப்புறம் கடைசியா முடிக்கையில லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன தெரியுதோ குறைஞ்சது ஒரு 2-3 ஜட்ஜ்மெண்டாவது. எப்படியுமே ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எடுக்கிற கொஸ்டின் இம்பார்ட்டண்டா தான் எடுப்பாங்க. அதுக்கு கேஸ் லாஸ் இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம வந்து அவேர் ஆகியிருக்காங்க, ஓ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இது ரிலேட்டடா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு வேல்யூ இருக்கும் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த கேஸ் லாஸ் எல்லாம் போட்டு முடிக்கணும். எந்த 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 கேள்வி கேட்டாலுமே. அப்போ ஒரு 2-4 கேஸ் லாஸ், கான்ஸ்டியூஷனா ஒரு 5 கேஸ் லாஸ், எனி அதர் கேஸ்ல 1. உங்களால் முடிஞ்சதுன்னா குறைஞ்சது 2, இல்லைன்னா 1 தெரிஞ்சது லேட்டஸ்ட் ஆர் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் நல்லாவே எழுதலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த 3 கேஸையும் நீங்க எழுதுனீங்கன்னாவே இதுவே ஏன்னா இதுக்கு ஒரு 5 மார்க்கோ 10 மார்க்கோ வச்சிருந்தாங்கன்னா போட்டுருவாங்க. ஓகே, இது அதுக்குள்ள இருக்குது. அடுத்து வந்து 114 ஸ்மால் ஏல இருந்து ஐ வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து 119ல கொடுத்துட்டாங்க. 114 ஸ்மால் ஏல இருந்தது, இப்போ வந்து 119ல ஐ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 119 இது வந்து 119 ஏல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிறது வந்து மே பர்சியூம். இதுல இல்லுஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 10 கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்க இல்லுஸ்ட்ரேஷன் இது இந்த 114 செக்ஷன் 114 வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆக்ட்ல நிறைய இல்லுஸ்ட்ரேஷனோட இருக்கிற ஏரியா 2 செக்ஷன் கேட்டீங்கன்னா 14 தான். அதிகமான இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கிறது 14, அடுத்து 114 எவிடன்ஸ் ஆக்ட்ல. அப்போ நீங்க வந்து இதுக்குள்ள இருக்கிற அந்த இல்லுஸ்ட்ரேஷனை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல ஒரு கேள்வி அவங்க எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா மே பர்சியூம் போட்டுக்கோங்க, 119 போட்டுக்கோங்க. முன்னாடி கரஸ்பாண்டிங் செக்ஷன் வந்து 114 போட்டுக்கோங்க. இதுல 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஹி இஸ் நாட் ஓனர், ஒரு 2 வீலரா இருக்கட்டும், ஒரு ஜுவல்லா இருக்கட்டும், ஹி இஸ் நாட் ஓனர். இப்போ வந்து அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றாங்க, போலீஸ் வந்து ஜீஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ கோர்ட் எப்படி அதை வந்து எடுத்துக்கணும்னா, எப்படி மே பர்சியூம் எடுத்துக்கணும்னா, ஒண்ணு அவ திருடி இருக்கணும், இல்லைன்னா திருடவங்கிட்ட இருந்து வாங்கிருக்கணும். இதை 2 தவிர்த்து வேற வழியே இல்லை. ஒண்ணு திருடி இருக்கணும், இல்லைன்னா திருடவங்கிட்ட இருந்து வாங்கிருக்கணும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். அப்ப கோர்ட் 2ல திஸ் ஆர் தட் அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி 114 ஸ்மால் பி வந்து an accomplice in unworthy of credit unless he is corroborated in material particulars. இது வந்து முன்னாடி 133ல இருந்துச்சு. 133 வந்து என்ன சொல்றதுன்னா, accomplice is a competency of witness. அவர் வந்து அந்த கன்விக்ஷன் வந்து இஸ் நாட் இல்லீகல், அவர் கொடுக்கறத வச்சு இல்லீகல் கொடுத்துட்டாங்க. முன்னாடி இதை கொராபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 114 பில கொடுத்தாங்க. இப்போ 138 கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து இருந்ததை விட 133 முன்னாடி, இப்போ வந்து 138. அந்த அக்காம்பிளிஸோடைய அவன் என்ன கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 138ல. இப்போ அது வந்து முன்னாடி 119 பி. அதே மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜுடிஷியல் அண்ட் அஃபீஷியல் ஆக்ட்ஸ் ஹேவ் பீன் ரெகுலர்லி பர்ஃபார்ம்டு அப்படின்னு இருக்காங்க. இப்போ சாதாரணமாக ஒரு தேதி ஜட்ஜ்மெண்ட் டேட்டு கொடுக்குறாங்கன்னா, இப்போ நைட்டு 10 மணிக்கு கூட ஒரு இது கொடுக்குறாங்கன்னா அது வந்து கரெக்டாக அது 6 மணிக்குள்ளதான் கொடுத்தாங்க, கோர்ட் வந்து அந்த டைம்ல கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை எடுத்துக்கலாம்னு சொல்லி. அப்புறம் இன்னும் கடைசியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா when document creating an applications, இதுல பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட்டை அவர் ப்ரொடியூஸ் பண்ணல, அவர் வந்து அதை அட்வர்ஸா அன்பேவரபிளா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை கொடுன்றாங்க. கொடுக்கல அப்படின்னா அன்பேவரபிளா எடுத்துக்கலாம்னு 1 by 1 சொல்றாங்க. அதனால 119ல ஏல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிறது வந்து அது வந்து எல்லாமே மே பரிசுமா எடுத்துக்கலாம். நீதிமன்றத்துக்கு அந்த உள்ளார்ந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லல அது மறுக்கையில அது அவருக்கு அன்பேவரபிளா எடுத்துக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓகே. அடுத்து 114 கேபிட்டல் ஏ, 114 கேபிட்டல் ஏ. இப்போ வந்து அது 120ல கொடுத்துருக்காங்க, 120ல கொடுத்துருக்காங்க.
அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து இஸ் அன் அக்யூரேட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கேஸ் லாஸ் இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் வந்து இஸ் அன் அக்யூரேட் டெஸ்ட். நந்த்லால், வாஸ்தியோ, பட்வைக். ஸ்பெல் பண்ணா மட்டும்தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் அன் அக்யூரேட் டெஸ்ட் அப்படின்னு சொன்ன வழக்கு NAND நந்த்லால், NAND நந்த்லால், நந்த்லால், வசுதேவ், WASUDEO, வசுதேவ், WASUDEO, பேட்வைக், BADWAIK. இதை எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ரூலிங் கேட்கறாங்களோ இல்லையோ, இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அக்யூரேட் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்களா, அது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இருக்கும். டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அக்யூரேட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி கேள்வி 4 இது கொடுத்து கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா, ஒரு சில நேரங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அக்யூரேட் டெஸ்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா கோர்ட்டு தான் உத்தரவு போட்டு தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்றதே கோர்ட் உத்தரவு போட்டு தான் எடுக்கும். அதுல வர்ற ரிப்போர்ட் வந்து அக்யூரேட்டா எடுத்துக்கலாம். நந்த்லால், வசுதேவ், பட்வைக் வெர்சஸ் லதா நந்த்லால், பட்வைக் 2014 வெர்சஸ் லதா நந்த்லால், பட்வைக், LATA NANDLAL, நந்த்லால், லதா நந்த்லால், பட்வைக் 2014. சரி, அடுத்து 120ல முன்னாடி வந்து 114 கேபிட்டல் ஏ. இப்போ அதுல வந்து கன்சென்ட்ங்கிற வார்த்தையை மட்டும் போட்டுங்க. கன்சென்ட்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு யூ கேன் டெவலப் யுவர் ஆன்சர். கன்சென்ட் ஒரு வார்த்தை போட்டுங்க, எழுதிங்க. தி விக்டிம் செட் தட் did not consent. The victim said that did not consent. The court shall presume. She did not consent. The victim she did not consent. The court shall presume she did not consent. பாதிக்கப்பட்ட பெண் சம்மதம் இல்லாமல் செக்சுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா நீதிமன்றம் அவ்வாறே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்கிட்ட இருக்குன்னா அக்யூஸ்ட் இருக்குது. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அக்யூஸ்ட் இருக்குது. நான் வந்து கன்சென்ட் இருந்தது, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க, வாட்ஸ்அப்ல கூப்பிட்டாங்க, இது மாதிரி கால் பண்ணாங்கன்னு சொல்லி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார்கிட்ட இருக்குன்னா இப்ப அக்யூஸ்ட் இருக்குது. 114 கேபிட்டலே இப்ப வந்து 120ல இருக்கு. 120. ஓகே, இப்ப அதுக்கு ஒரு கேஸ் எழுதிங்க. கேஸ் லாஸ் ரச்சனா சிங் வெர்சஸ் ஸ்டேட், NCT டெல்லி 2019. ரச்சனா சிங் வெர்சஸ் ஸ்டேட், NCT டெல்லி. Accused is entitled to be given the benefit of doubt in a case where the fact of sexual intercourse was not proved அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அத கேஸ் லாஸ்ல படிச்சுக்கோங்க. ரச்சனா சிங் வெர்சஸ் ஸ்டேட், NCT டெல்லி. ரச்சனா சிங் வெர்சஸ் ஸ்டேட், NCT டெல்லி 2019. இப்ப நம்ம படிச்சதுல இருந்து கண்டிப்பா ஒரு மார்க் வந்து உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரு மார்க் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு இந்த ஏரியாவில வந்து ஏன்னா ப்ரூவிங் அப்படிங்கிறது வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து பேக் போன் ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இது தெரிஞ்சுக்கினா தான் ஒரு ABP ரோல் பண்ணையில இது எதெல்லாம் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப பாரு, ஒரு 2 நிமிஷம் சொல்ற பாருங்க. 101 வந்து burden of proof belongs to the plaintiff for prosecution. 102 வந்து burden of proof வந்து owners of proof shifted who fails his case. 103 இருந்து 114 கேபிட்டல் ஏ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே burden of proof shifted to opposite side இல்லைன்னா அதர் சைட். 103 பர்டிகுலர் ஃபேக்ட் மீன்ஸ் அலிபி நிரூபிக்கணும், அவன் அக்யூஸ் தான் நிரூபிக்கணும். 104 டைம் டிக்ளரேஷன் நிரூபிக்கணும்னா முதல்ல டெத்தை நிரூபிக்கணும், அது ப்ராசிக்யூஷனுக்கு அந்த பர்டன் போயிருச்சு. அடுத்து 105ல இன்சானிட்டி அட் த டைம் ஐ வாஸ் இன்சன் அப்படின்னு சொல்றான்னா அவன் தான் நிரூபிக்கணும். குற்ற நடக்கையில் நான் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டாலும் அவங்ககிட்ட போயிருச்சு.
106ல ஸ்பெஷல் நாலேஜ் அப்படின்னா யார் நிரூபிக்கணும்? ஆப்போசிட் சைடு தான் இருக்கு. ஸ்பெஷல் நாலேஜ் மீன்ஸ் ஆப்போசிட் சைடே இருக்கு. 107ல எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லிடுவேன். 107ல 30 வருஷமா அவர் உயிரோடு இருக்காரு சொல்றான், இன்னொருத்தன் இல்லைங்க அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா இறந்தவன் சொன்னா அவன். 107ல சிவில் டெத்துன்னு பேரு. he has not been 7 years 7 வருஷமா கேள்வியே படலின்றா. இல்ல அவரை நான் போன வருஷம் பார்த்தேன் அப்படின்னா அந்த போன வருஷம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த இது போயிடுச்சு. வடன் அப்ரூவ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து 109ல he is not owner that he is not partner that property இல்லைன்னா அப்படின்னு சொல்றான்னா, இல்ல அவன் தான் பார்ட்னர் அப்படின்னா நிரூபிக்க வேண்டிய சொன்ன அந்த ஆப்போசிட்டா சொல்றவன்ட்டு அது போயிடுச்சு. 110ல எவிடன்ஸ் ஆக்ட்ல அவன் தான் ஓனருங்கிறான் அந்த கம்பெனிக்கு, இல்லைங்க அவன் ஓனரே கிடையாதுன்றான். இப்போ ஓனர் கிடையாது அவன் சொல்றான், அவன் நிரூபிக்கணும். அடுத்து 111ல குட்வைட் யார் வச்சிருந்தாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். அந்த படுனா ப்ரூஃப் யாருன்னா நல்ல நம்பிக்கை யார் வச்சிருந்தாலும் அவங்களோட தான். அப்புறம் 112ம் 113ம் பாத்தீங்கன்னா அது அந்த கன்க்ளூசிவ் குரூப் போயிடுச்சு. அப்புறம் 113ஏவும் 113பியும் அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடும் டவுரி டெத்தும் அது யாருக்கிட்ட இருக்குன்னா 7 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துச்சு அப்படின்னா அது நிரூபிக்க வேண்டிய சுமை வந்து ஹஸ்பண்டும் அந்த ரிலேட்டிவ் தான் இருக்கு. நாங்க டவுரி எல்லாம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் அவங்ககிட்ட போயிடுச்சு. அதே மாதிரி 114 கேபிட்டல் ஏல கன்சென்ட் இல்லாம இது மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அது நீதிமன்றம் அப்படிதான் அந்த பொண்ணு என்ன சொல்றதோ அவங்க தான் எடுத்துக்கணும். பர்டன் அப்ரூவ் வந்து ஆக்ட் போயிடுச்சுன்னா அது வந்து ஆக்சுவலா அக்யூஸ்ட போயிடுச்சு. அப்ப இது வந்து சிம்பிளா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டியா போய் படிக்கணுங்களா இல்ல, ரொம்ப கேஷுவலா படிச்சீங்கன்னாவே இது ஈஸியா புரிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய பொம்மை சித்திர வேலைகள்லாம் ஒன்றும் இல்லை. அதனால இது வந்து இந்த இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க கேட்பாங்க. அப்புறம் நம்ம இம்பார்ட்டண்டா இப்ப என்னென்ன ஏற்கனவே ஓவரால் கவரேஜ் சொல்லிடுவோம். ஒரு மார்க் பார்த்துட்டோம், திரும்ப 100 மார்க் பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் 1 மார்க் 2 மார்க் தான் பார்த்துட்டு போகணும். பொறுமையா பார்த்தோம்னா தான் அதுல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். அடுத்து 118 119 முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை சாட்சியம் அனேபிள் டு ஸ்பீக் வெர்பலி 118 119 120 அதையும் நம்ம பார்த்துருவோம் இப்ப சைமல்டேனியஸா. அதுல 118 வந்து குழந்தை சாட்சியம். ஏன்னா அது ஏபிபியில வந்து இப்ப குழந்தை யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு கிவிங் ரேஷனல் ஆன்சர்ஸ் அப்படின்னா புரிந்து கொண்டு பதில் சொல்ற மாதிரி. ஏன்னா குழந்தைகளை ஈஸியா டியூட் பண்ணிடலாம். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரனா கூட குழந்தை வந்து பொய் சொல்ல தயாரா இருக்கும். அப்ப கோர்ட் வந்து முன்னாடியே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி டெஸ்டிங் மாதிரி ஒரு 5-6 கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வி எல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ற மாதிரி இருக்கா இல்ல அது எதுவும் ஃபியரோட இருக்குதா என்னங்கிறதெல்லாம் இவங்களாம் இங்கெல்லாம் இருக்கிறவங்களா வைக்கல அப்படிங்கிறதெல்லாம் இவங்களாம் யாருன்னு தெரியுமான்னு ஒரு சில மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அது கொஞ்சம் ரேஷன் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாங்க. முதல்ல எவிடன்ஸ் அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ்க்கு போவாங்க. அதுதான் அதனுடைய இதுல. அதுல ஒரு கேஸ் லாஸ் ஃபேமஸ் கேஸ் லாஸ் இருக்கு 118. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 118 இப்போ பாத்தீங்கன்னா 124 இப்போ வந்து who may be testify யாரெல்லாம் சாட்சிகள் சொல்லாங்க. அதுல இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் ஆல்சோ தேர். என்னன்னா அந்த விட்னஸோடைய அவனுடைய வெராசிட்டி வந்து நம்ம சேலஞ்ச் பண்ற ஏரியாவெல்லாம் இருக்குது. இங்க குழந்தை கூட சாட்சியம் சொல்லலாம், அது கிரிடிபிலிட்டி இருந்தா எடுத்துக்கலாம்னு நீங்க சொல்றாங்க. ஆனா 140 எவிடன்ஸ் ஆக்ட்ல எழுதிங்க 140 146 153 155 140 146 153 155. அவன் 40 வயசா இருக்கலாம் 50 வயசா இருக்கலாம். அவன் வந்து நம்ப தகுந்து அவனுடைய சாட்சியத்தை வந்து நம்பகத்தன்மையை சோதிக்கிற மாதிரி அவனை கேள்விகள் கேட்கலாம். அவன் வந்து தகுதி இல்லாத ஆளுன்னு வந்து கோர்ட் வந்து முடிவு பண்ணலாம். இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு கிரிமினல் கேஸ்ல சாட்சி சொல்றதுக்காக அவனுக்கும் அந்த PW1க்கு வந்து PW2வும் வந்து 10,000 பணம் கொடுக்குறான். பாக்கெட்ல வாங்கிக்கிட்டு தான் வந்து பாக்ஸை ஏறான். அப்போ நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம அக்யூஸ்டுக்கு அப்பீர் ஆயிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் கேள்வியே பாத்தீங்கன்னா இப்ப பாக்கெட்ல என்னப்பா இருக்கு எவ்வளவு அப்படின்னு உடனே பணம் இருக்குன்னா எவ்வளவு பணம் இருக்குன்னா 10,000 இருக்குன்னா அது யாரு கொடுத்தா அப்படின்னா PW எதுக்கு கொடுத்தான்னு உடனே இது மாதிரி சாட்சி சொல்ல கொடுத்தானே அவன் உடனே வந்து கடகன்னு சொல்லிட்டான். அப்போ சாட்சி சொல்லத்தான் கொடுத்தாரு. வெளியில சண்டை நடக்குது. 5,000ங்கிறான், அவன் 10,000ங்கிறான், இல்லைன்னா வரமாட்டேங்கிறான், நான் அப்படியே போறேங்கிறான். அவன் அப்புறமேல் சரின்னு என்ன பண்ணி சொல்லிட்டு 10,000 பணத்தை கொடுக்குறான், வாங்கிட்டு பைக்குள்ள தான் வச்சிருக்கான். இப்ப வந்தோடனே முத கேள்வி நம்ம இதுக்கே போகல. இப்ப உங்க பையில எதுவும் பணம் இருக்கா, பணம் வச்சிருக்கீங்களா, எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னா அவன் சொன்னா 10,000 கொடுத்துருங்க. யாரு கொடுத்தோன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லைங்க அதுதான் இப்ப சாட்சி சொல்லத்தான் கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கேஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்ப நம்பகத்தன்மையை சோதிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுடைய வெராசிட்டி நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இருந்தாலும் இங்க பொறுத்த வரைக்கும் இந்த 124 பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையா இருந்தா கூட அவங்க தகுதி கோர்ட் வந்து
ஒரு சில விஷயங்களை கேட்டு தீர்மானிச்சு அந்த குழந்தையை வந்து சாட்சியத்தை அலோவ் பண்ணலாம். முக்கியமான கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் ஊபி, கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் ஊபி, கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் ஊபி 2010, கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் ஊபி 2010, கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் ஊபி 2010. இப்ப இதை எப்படி இந்த கேஸ் லாஸ மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னோம்னா, இது ஃபேமஸ் கேஸ் தான், அது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்லயே வரும். இப்ப கிருஷ்ணான்னா குழந்தை தான், மாஸ்டர்னாலும் குழந்தை தான், வெர்சஸ் ஊபிங்கிறது ஊபியில அதிகமா இருப்பாங்க, மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிருஷ்ணா மாஸ்டர் வந்து எப்பவுமே மறக்காது. இப்ப வந்து 124, முன்னாடி வந்து 118ல இருந்தது. அடுத்து இதுல இன்னொரு சோல் பேசிஸ் ஆஃப் கன்விக்ஷன். எவிடன்ஸ் ஆஃப் சைல்டு விட்னஸ் கேன் பி தி சோல் பேசிஸ் ஆஃப் கன்விக்ஷன். இஃப் சச் விட்னஸ் ரிலையபிள் ஒன், இஃப் சச் விட்னஸ் ரிலையபிள் ஒன், இதை எழுதிங்க. சோல் பேசிஸ் ஆஃப் கன்விக்ஷன், சோல் பேசிஸ் ஆஃப் கன்விக்ஷன். இன்னொரு கேஸ் தத்து ராம்ராவ் சகாரே, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1997. தத்து ராம்ராவ் DATTU ராம்ராவ் சகாரே SAKHARE வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1997. அப்பவே சொல்லிட்டாங்க எவிடன்ஸ் ஆஃப் சோல் பேசிஸ் ஆஃப் கன்விக்ஷன். தத்து ராம்ராவ் சகாரே 1997 வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. சார் இது வந்து ப்ரொவிஷன் 119 எதுங்க? இல்லைங்க, இதுங்க முன்னாடி 118ல இருந்து இப்போ 124ல இருக்குதுங்க. முன்னாடி 118ல இருந்து சொல்லுங்க. இல்ல சார், ஓகே, அதுதான் கிளியரன்ஸ். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா மாஸ்டர் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் கேக்குறேன். 124 இல்ல, அது வந்து 2010ங்க. இது அதுக்கு முன்னாடியே சோல் பேசிஸ் ஆஃப் கன்விக்ஷன்ங்கிறது வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. எவிடன்ஸ் ஆஃப் சைல்டு விட்னஸ் கேன் பி தி சோல் பேசிஸ் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் சச் விட்னஸ் அண்ட் ரிலையபிள் ஒன். ரிலையபிள் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா சோல் அந்த குழந்தை சாட்சியத்தை மட்டும் சொல்லிட்டாங்க. அந்த கிருஷ்ணா மாஸ்டர் கேஸ் பார்த்தீங்கன்னா 6 புல்லட்ல ஃபேமிலியில இருக்க அவங்க தாத்தா பாட்டி 6 பேர்த்த கொண்டுறா, அந்த குழந்தை மட்டும் தான் மிஞ்சுது. அந்த குழந்தை வந்து கோர்ட்டுக்கு வரையில சொல்றது வந்து உண்மையாதான். ஏன்னா ஃபேமிலியில இருக்க அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே 6 குண்டுல போட்டான். அவன் வந்து குழந்தைங்கனால விட்டுட்டா, அது இல்லாம 6 பேரை பெரியவங்க எல்லாருமே கொண்டான். அதனால அது சொல்றதை அப்படியே எடுத்து கன்விக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு கேஸ் கிளாஸ் வந்து இது, ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா 2-3 கேஸ் கிளாஸ் எழுதுங்கிறதால அந்த கிருஷ்ணா மாஸ்டர் எழுதுங்க. இன்னும் உங்களுக்கு கூகுள்ல போட்டா தான் இப்ப எல்லாமே வருதே. முன்னாடி எல்லாம் நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சுதான் இது பண்ணும். அட்வொகேட்டு பாத்தீங்கன்னா ஹவு டு பிகம் ஏ சக்சஸ்ஃபுல் லாயர் அப்படிங்கறத அதுக்கு தனியா ஒரு நாள் கிளாஸ் எடுக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறதே வந்து நம்ம ஃபீஸை வாங்கிட்டு ஒரு கட்டை வாங்கிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு மணி நேரத்துல அந்த கேஸ்ல தரவுட் ஆயிடலாம். போலாம் கூகுள்ல போட்டீங்கன்னா ஒரு கேஸை வாங்கிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு, எப்பயுமே ஒரு நோட் ஒன்று லாங் சைஸ் நோட் ஒன்று போடுங்க. கிளைண்ட் வந்து உட்காந்தாங்கன்னா முதல்ல டேபிள் வந்து உங்க டேபிள் கிளீனா இருக்கும். நான் பேர் சொல்லிடுறேன், உங்க டேபிள் வந்து அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்றவங்க உங்க டேபிள்ல எந்த கட்டும் எதுவும் இருக்கக்கூடாது. எந்தெந்த கட்டு கொடுக்குறாங்களோ அந்தந்த பேப்பருக்கு தனியா டார்கெட் போட்டு ஒரு லூஸ் பேப்பர் கூட உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பேசிக்கான ப்ரொவிஷன்னா. டேபிள் கிளீனா இருந்ததுன்னா தான் நீங்க ஒரு கேஸ் வந்துச்சு அதை டைப் அடிக்க கொடுத்து அந்த கேஸ் வந்து அங்க போய் ப்ராப்பரா ஒர்க் நடந்துட்டுன்னு அர்த்தம். அதனால நம்மளுடைய டேபிள் பக்கத்து டேபிள்ல கூட இருக்கலாம், பக்கத்து டேபிள்லயோ ரேக்லயோ கூட இருக்கலாம். எந்த பண்டிலுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அந்தந்த பேப்பர் அந்தந்த பண்டிலுக்குள்ளதான் இருக்கணும். லூஸ் பேப்பர்னு ஒரு கட்டு கூட எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து, ஏன்னா நீங்க 10 கட்டை எடுத்து போட்டீங்கன்னா இந்த பேப்பர் அதுல போய் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். வர்ற கிளையண்ட்டுக்கும் டேபிள் வந்து கிளியரா இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், அவங்களுக்கும் நீட்டா இருக்கு அப்படின்னு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லா ஆபீஸும் கசகசன்னு இருக்கும். வந்து பாக்குறவங்களே பாத்தீங்கன்னா என்னடா அப்படி கிடக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நமக்குமே அது ஒரு மாதிரி இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நோட்டு போட்டு நீங்க எழுதிக்கிட்டு, கேஸ் கொடுக்குறாங்களோ கொடுக்கல நோட்டை போட்டு நீங்க எழுதிக்கிறீங்க, தேதி போடுறீங்க, அவங்க பேரை போடுறீங்க, அவங்க செல் நம்பர் போடுறீங்க, எந்த ஊர்னு முதல்ல எழுதிக்கிறீங்க. எழுதிக்கிட்டு ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ், அவங்க யார் வர்றாங்களோ எல்லா கேஸும், அது சிவிலா இருக்கட்டும் மேட்ரிமோனியல் எதுவா இருந்தாலும் ஒரு இது எழுதிக்கிறீங்க. நமக்கு ஒரு நாலேஜ் வந்து கேதர் ஆகும். அவங்க கேஸ் கொடுக்குறாங்க கொடுக்கல அது வேற விஷயம். வந்துட்டாங்கன்னா ஒரு நோட்டை போட்டு அவங்க தேதி கீதி எல்லாமே கரெக்டா போட்டு நீட்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்கன்னா பேப்பர்ஸ் பூரா வாங்கிட்டு எனக்கு ஒரு நாள் நாளைக்கு சாயந்தரம் வாங்க, நாளானைக்கு சாயந்தரம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுங்க. உங்களுக்கு ஒரு சில ஜூனியருக்கு வந்து விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், நீங்க தப்பா அவங்ககிட்ட சொல்லி அப்புறமே மாட்டிக்கூடாது. அதனால நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தட்டும் உங்கள்கிட்ட சீனியர் இருந்தாங்களோ
அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இல்லைன்னா கூகுள் போனீங்கன்னா இது என்னென்ன ஏரியாவில் வருது அப்படிங்கறத எல்லாத்தையும் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒரு 4-5 வந்துடும். உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு 90% அதுக்கு முதல் நாள் வரையில உங்களுக்கு அந்த கேஸ் கட்டோடைய நாலேஜ் உங்களுக்கு கம்மியா இருந்துக்கலாம். அடுத்த நாள் வந்து ஒரு 70-80% நாலேஜ் ஆயிடலாம். அப்புறம் அடுத்த நாள் வர சொல்லி அவங்ககிட்ட இப்படி எல்லாம் இருக்கு, நீங்க கேட்டிருப்பீங்க சீனியர்கிட்ட, இல்ல கூகுள்ல பார்த்திருப்பீங்க, ப்ரொவிஷனை பார்த்திருப்பீங்க, எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துடும். அடுத்த நாள் கான்பிடென்ட்டா அவங்ககிட்ட இது இல்லைங்க, இந்த கேஸ் தான் இருக்குது, இதுதான் லீகல் பொசிஷன், இதுதான் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு டீசன்சி நீங்க மெயின்டைன் பண்ணா இந்த கேஸ் 100% ஜெயிக்கும்னா ஜெயிக்கும்னு சொல்லிருங்க. இல்லைங்க அவங்களுக்கும் டாக்குமெண்ட் வந்து இது மாதிரி இருக்கிறது. இப்ப டெக்ளரேஷன் மாடல் நமக்கு 2 டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப அவங்களுக்கும் வந்து டாக்குமெண்ட் இருக்குது, இது சப்ஜெக்ட் டு தி ட்ரையல், சப்ஜெக்ட் டு தி ஜட்ஜ்மெண்ட், ட்ரையல் எடுத்ததுக்கு பின்னாடிதான் இது நமக்கு தெரிய வரும். நமக்கு 50க்கு 50% தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சிலர் ஒரு சிவில் கேஸ் வராங்கன்னா இதுக்கு நமக்கு ஸ்கோப் கம்மிங்க, வாய்ப்பு வந்து ஒரு 25% தான் இருக்கு, அது நம்ம போராடி தான் பார்க்கணும், இல்ல டைம் என்ன இழுக்கலாம், அப்படிதான் பண்ண முடிஞ்சு. இதுல நீங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட் வந்து ஒரு 25% தான் வாய்ப்புன்னு ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டு ஃபீஸ் வாங்க. ஏன்னா ஒரு சிலர் ஒண்ணுமே இருக்காது, நான் ஜெயிச்சு கொடுத்தேன்லாம் வாங்குவாங்க. நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து மேக்சிமம் பண்ணக்கூடாது, அப்பதான் நமக்கும் நல்லது. அதனால அதுக்காக எடுத்தோடனே நீங்க சொல்லிட வேண்டாம், வந்தோடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லைங்க அந்த கேஸ் எல்லாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட் எடுத்து பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் ரூலிங்லாம் எல்லாத்தையும் கிளியரா 24 மணி நேரத்துல நீங்க கிளியர் ஆயிடும். என்ன ஒரு கட்டுப்பு கொடுக்குறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அடுத்து அப்படி டக்குன்னு என்னங்கிறத நீங்க பார்த்தலாம். அதுல அதனால அது மாதிரியான இதெல்லாம் நான் அது ஒரு நாளைக்கு ஹவு டு பிகம் ஏ சக்சஸ்ஃபுல் லாயர்ங்கிறது வந்து தனியா ஒரு நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அது வந்து உங்களுக்கு A to Z காலையில வந்தோடனே ஆபீஸை வந்து கிளீன் பண்றதுல இருந்து, ஏன்னா ஒரு சின்ன நீங்க ஸ்டேப்லர் பின்னு கிடந்து காலில் குத்தி வந்ததுனாலுமே ஒரு அபசகனமா நினைப்பாங்க கிளைண்ட், என்னடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம அதுக்கு முதல்ல நிறைய பின்னெல்லாம் கிடக்கும். அப்போ அது கூட இல்லாம காலையில ஒன்றும் யாரு கிளீனிங் யார் பண்றாங்களோ அவங்களை பண்ண சொல்லி நம்மளே கூட அதை வந்து கிளீன் பண்ணி ஆபீஸ் வந்து நம்ம நீட்டா வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டுல சக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாம கிளைண்ட் கிட்ட வந்து 10ல ஒரு 6-7 கிளைண்ட் நம்ம கிட்ட சாதாரணமா இருப்போம், ஒரு 2-3 கிளைண்ட் நமக்கு நெகட்டிவா கொண்டிருக்கலாம். அந்த கிளைண்ட் வந்து நமக்கு அம்பாசிடரா மாத்துற திறமை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் சக்சஸ் பண்ண முடியும். ஒரு கிளைண்ட் வந்துட்டானா நமக்கு வாழ்நாள் பூரா அவன் மட்டும் கிளைண்ட் கிடையாது, யாருமே சிங்கிள் மேன் கிடையாது. ஒருத்தருடைய செல்போன்ல 100-200 நம்பர் இருக்கும். ஒருத்தர் நம்ம கிட்ட வந்துட்டானா அவன் வந்து இன்னொரு ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கணும். சரி நீ சார்ட்ட போங்க நான் சொல்றேன் அப்படின்னு ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கணும். அவனுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கு யாராச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு, அதனால ஃபீஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து நீங்க வந்து இப்போ வந்தோடனே இவ்வளவுன்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா வந்து டாக்டர் மாதிரி எல்லாம் பில்லு போட முடியாது. அதே டைவர்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் இல்லிட்ரேட் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து நம்ம நாமினலா வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஐடி ஃபீல்ட்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் அதே டைப்பு, அதே ஒர்க்கு, அதே எல்லாமே அதே தான் இருக்கும். அவங்ககிட்ட எல்லா விஷயங்களும் அதே தான் இருக்கும். அவங்ககிட்ட நம்ம அதிகமாக வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கிட்டையும் ஈவனா வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா இவங்க இந்த ஏழையா இருக்கிறவங்க ஒரு 20,000 கொடுத்தாங்க டைவர்ஸ்மா வாங்கிட்டோம்னா அவங்க உணர்ந்து நமக்கு 4 கேஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒரு 2 வருஷம் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட 100 கேஸ் உங்ககிட்ட 2 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த 100 கேஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்க அந்த அதை அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு 100 கேஸ்ல இருந்து 200 கேஸ் இருந்துருச்சுனாவே 200 கேஸ்க்கு மேல ஃபாலோ பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. ஒரு நாளைக்கு 10 கேஸ் வந்துடும். 200 கேஸ் வந்துருச்சுனாவே ஒரு நாளைக்கு 20 நாள் தான் மாசத்துல. ஒரு நாளைக்கு மாசம் வாய்தா போட்டாவே 10 கேஸ் வரும். அப்ப 10 கேஸுக்கு வாய்தா போறா, அதுக்கு பெட்டிஷன் போடா, கிராஸ் பண்ணா, அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பிளட்ஜ் ஆயிடும். அதனால 200 கேஸ் வர்ற வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே வரும். இங்க ஒரு 10 கேஸ் குறையும், அங்க ஒரு 10 கேஸ் அதிகமாகும். ஒரு 200 இருந்து 300 கேஸை பேலன்ஸ் பண்ணீங்கன்னாவே நமக்கு லைஃப் வந்து செட்டில் ஆயிடும். அதனால வந்து நம்ம வந்து படிக்கிறோம், நிறைய கிளாஸ் அட்டன் பண்றோம். இப்ப கிளாஸோட இப்ப இவங்களுடைய நோக்கம், இப்ப இவங்கெல்லாம் கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க, நம்ம கிளாஸ் எடுக்கணும்னா நாட் ஓன்லி எக்ஸாம் பர்பஸ் மட்டும், எக்ஸாமுக்கு இருக்கிற அதுலயும் கிளியர் பண்ணும். ஒரு கால் கிளியர் பண்ண முடியல, 1 மார்க் 2 மார்க்ல போகுது அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை கிளையண்ட சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொந்தக்காரன் நம்ம கேஸ் தரமாட்டான், தரவும் விட மாட்டான் ஒன்றும். இது வந்து ஒரு 80%. ஒரு சிலர் சொந்தக்காரன் கொடுப்பாங்க, மற்றபடி 80% வந்து ஒரு மாதிரி வைக்கலாம், அவனால ஒரு அந்த மாதிரி நினைப்பாங்க. இது நாட்டில் நடக்காது, எல்லாத்துக்கும் நடக்குது. அப்ப நமக்கு வந்து கிளையண்ட்டை வந்து கேஸ் கொண்டு அம்பாசிடரா மாத்துற திறமை யாருக்கு, அந்த கிளைண்ட் திரும்ப ஒரு 5 பேர்த்த கொண்டு வருவோம். இன்னொரு கிளைண்ட், அந்த கிளைண்ட். இப்ப இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு 2 வருஷம் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்கன்னா
அதுக்கப்புறம் நான் ஒரு சில நம்ம போஸ்டிங் போறதுக்கு பதிலா இதே பரவாயில்லையா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருக்கணும். அதுக்காக நான் இதுக்கு சொல்ல போஸ்டிங் போறதை பத்தி சொல்ல, இதுக்கும் நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கவனரீதியா என்ன போஸ்ட் இருக்கு, ஏபிபி இருக்கு, மேஸ்ட் இருக்கு, டிஜே இதுக்கும் போய்க்கலாம். அதனால அதுக்கு தனியா ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். அதனால நம்ம அவ்வளவு கான்பிடென்டா இந்த ஃபீல்டு, ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்தாச்சு வேற எங்கேயும் போக முடியாது, வேற எங்கேயுமே போக முடியாது. இதுக்குள்ளேயே தான் நீங்க நீந்திக்கிட்டே தான் இருக்கும். இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் யாரு வந்து எவ்வளவு தூரம் நீஞ்சிட்டு வர்றாங்களோ அவ்வளவு தூரம் அது பணங்கள்ல யாரு அதிக நேரம் மூழ்கி முத்து எடுக்கிறாங்களோ அவ்வளவுதான். ஏன்னா இந்த கடலை விட்டு வேற எங்கேயுமே நீங்க வேற குளங்குட்டைக்கெல்லாம் போக முடியாது, வேற ஃபீல்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. 99% ஒரு சிலர் வேணும்னா வெளியில போகலாம். அதனால இதுக்குள்ள வந்தாச்சு. இதுக்குள்ள டூ லெவல் பெட்டர், எப்படி பிராக்டிஸ் பண்ணா அவங்க ஒரு கிளையண்ட்டுக்கு டூ லெவல் பெட்டர், அதே மாதிரி எக்ஸாம் எழுதுனா டூ லெவல் பெட்டர். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட்டை போடுவோம். அதனால முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வெற்றியை தேடிக்கொண்டே வாழாதீர்கள், வாழ்ந்து கொண்டே வெற்றியை தேடுங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வெற்றியை தேடிக்கொண்டே வாழாதீர்கள். நம்ம வெற்றினா எந்த இதுக்கும் போறதில்ல, நல்லது கெட்டதுக்கு போறதில்ல, சினிமாவுக்கு போறதில்ல, ஒன்லி எக்ஸாமு கோர்ட்டு, எக்ஸாம் படிக்கிறது கோர்ட்டு, எக்ஸாம் குடிக்க இல்லை. வெற்றி அதை சொல்லியிருப்பேன், வெற்றியை தேடிக்கொண்டே வாழாதீர்கள், வாழ்ந்து கொண்டே வெற்றியை தேடுங்க. நமக்கு உண்டான என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மூவி போகணும், ஒரு டூர் போகணும்னா டூர் போகணும். ஏன்னா நம்ம படிக்கிறது நமக்கு அப்பதான் வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும், அப்பதான் அப்சர்வ் ஆகும். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றது வந்து அப்சர்வ் ஆகும். அதனால வந்து யாரும் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம்னு யாரும் வருத்தமே பட தேவையில்லை. இதோட ஒரு பெஸ்டான ஃபீல்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா படிக்கிறதுக்கே காசு கொடுக்குற ஃபீல்டு இதுதான். அதனால கட்ட இன்னைக்கு வாங்கிக்கோங்க, நாளைக்கோ நாளானிக்கோ 2 நாள் கழிச்சு அவங்களை வர சொல்லுங்க. சனிக்கிழமை திங்கக்கிழமைனா வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமை வாங்கிட்டுருங்க, 4 நாள் கேப் இருக்கும். அதுக்குள்ள தரவா அடிச்சு அவங்கள்ட்ட கரெக்டா சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால நம்ம பாத்துக்கலாம். அடுத்து 119 இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது 125ல இருக்குது. அனேபிள் டு ஸ்பீக் வெர்பல்லி, பேச முடியாதவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல கொடுத்துருக்காங்க. பேச இயலாதவர்கள், முடியாத பேச இயலாதவர்கள், அதை டம்பிட்னஸ் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து அனேபிள் டு ஸ்பீக் வெர்பல்லி, அதுக்கு என்னென்ன ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி கோர்ட் ஷால் தி அசிஸ்ட் தி இன்டர்பிரேட்டர் ஆர் ஸ்பெஷல் எஜுகேட்டர், அவங்களுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இன்டர்பிரேட்டர் ஆர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ரெக்கார்டிங் தி ஸ்டேட்மெண்ட் shall be videographed. Such statement shall be videographed. பேச முடியாதவங்களுக்கும் நீதிமன்றத்துல சாட்சியம் எடுக்கலாம். அப்ப நீதிபதிக்கு அதனுடைய புரிதல் இல்லாம இருக்கும். அதனால இன்டர்பிரேட்டரோ ஸ்பெஷல் எஜுகேட்டரோ அந்த சைகை மூலியமா மொழிகளை வந்து டைப் பண்ணும்ல, சைகை பண்ணுவாங்க. அதை வந்து வீடியோகிராஃப் எதுக்கு எடுக்க சொல்றாங்கன்னா, அதுல எதுவும் நாளைக்கு கான்ட்ரவர்சியா இருக்குது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு அதை எடுப்பாங்க. அதனால இந்த இதுல இருக்கு. அடுத்து முன்னாடி 120ல இருந்து 126 competency of husband and wife as witness in certain cases. Competency of husband and wife, civil and criminal cases னு போடுங்க. Competency of husband and wife, civil and criminal cases ரெண்டிலுமே competency of witness தான். சிவில்லையும் கிரிமினல்லையும் கணவனும் மனைவியும் தகுதியான சாட்சிகள் தான். இந்த பாடல கூட போட்டிருப்பேன் நானு, கணவனும் மனைவியும் தகுதியான சாட்சிகள் தான் அப்படின்னு போட்டிருப்பேன் நான். சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ்ல 2 பேருமே தகுதியான சாட்சிகள் தான். இப்ப என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஹஸ்பண்டை வெட்டிட்டான், PW1 யாரும் ஒய்ஃபு தான் இருப்பாங்க. நம்ம பாக்ஸ்ல என்ன கேட்போம், நீங்க வந்து உங்களுடைய கணவரை வெட்டுப்பட்டதெல்லாம் அரசு தரப்புக்கு ஆதரவா சாட்சி போய் சாட்சியம் அளிக்கணும்னு சொல்லுவோம். அது வந்து இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா கணவனும் மனைவியும் தகுதியான சாட்சிகள் தானே இது இந்த இதுல கொடுத்துட்டாங்க. அடுத்து சிவில் கேஸ்ல ஹஸ்பண்ட் வந்து ஹோமோல இருக்காரு, நேரா பாக்ஸ்ல அவங்க ஏறி பிளைண்டிஃபுக்கு இன்ஸ்டீட் ஆஃப் பிளைண்டிஃப் பதிலா அவங்க வந்து பாக்ஸ்ல ஏறி ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்திக்கலாம். குரூப்போடல எனக்கு கணவர் உடல்நிலை சரியில்லாத இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காரு, அதனால இந்த கேஸை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இம்ப்ளீட்லாம் தேவையில்லை. அப்போ கணவருக்கு பதிலா மனைவி பாக்ஸ்ல ஏறி, கணவர் போட்ட வழக்குக்கு நேரடியா பாக்ஸ்ல ஏறி அவங்க சாட்சியம் கொடுக்க தகுதியானவங்க தான் அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு 150 இயர்ஸ்க்கு மேல ஆகியுமே இன்னமும் பெரிய அளவுல சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வர முடியல. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்ததுனால கொஞ்சம் அது பண்ணியிருக்காங்க. உமனுடைய டிக்னிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த 53A முன்னாடி இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 65 AB அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், இதை தவிர்த்து இந்த 167 செக்ஷன்ல அதிகமா பாருங்க, அதிகப்படுத்தினதே 3 செக்ஷன் தான். அதுவுமே தேவையில்லாத செக்ஷன்.
அதுல எதுவுமே கை வைக்க முடியல. 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன இந்தியன் சாட்சி சட்டம், இது வெளிநாட்டுக்காரங்க எழுதுனது. அவங்க வந்து இந்திய மக்களுக்காக இங்க பல்வேறு வகைப்பட்ட மக்கள் இருக்காங்க, இதுக்கு எழுதியிருக்காங்க. நம்ம இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மக்களுடைய தேவைகள் வந்து அதிகமா இருக்குது. 106க்கு மேல 106 அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. மினி கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தாங்க. இப்ப 1950 எழுதுனா ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அப்ப இருந்து சூழ்நிலைக்கு எழுதுனாங்க. அப்புறம் கால சூழ்நிலைகள் மாற மாற அதுக்கு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு 106. ஆனா இதுல வந்து அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வர முடியல. மேஜரா கொண்டு வரணும்னா சின்ன சின்னதான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால அவர் எழுதுனவர் வந்து எவிடன்ஸ் ஆக்டை வந்து இந்திய மக்களுக்காக ரொம்ப நேர்த்தியா ஒரு அமைப்பா இதை தவிர்த்துட்டு வேற எங்கேயுமே இல்லாம என்ன இருக்குவார். இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னாலுமே இந்த எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டு தான் சொல்றாங்க. சாட்சியம் நம்ம கொடுக்குறோம், சீப் கிராஸ் ரீ எக்ஸாமினேஷனு, ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்றது, கொராபரேட் பண்றது, ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்றது, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப எவிடன்ஸ் ஆக்ட்ல 2 ப்ரொவிஷன் வந்து முக்கியமான ப்ரொவிஷன் சொன்னா 157 and 147. ஏன்னா இது மட்டும்தான் எவிடன்ஸ் ஆக்ட்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. நீங்க எஃப்ஐஆர் என்னதான் போட்டாலும், பிளைண்ட் என்னதான் போட்டாலும், பாக்ஸுக்கு வந்து அவங்க 157ல எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொராபரேட் பண்ணா மட்டும்தான் ஒரு தீர்ப்பா டெலிவரி ஆகும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி டு தி அதர் சைடு, கிராஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தி அதர் சைடு 145ல அது கிரிமினலா இருந்தா அவங்கள வந்து கிராஸ் பண்ணி உண்மைத்தன்மை கொண்டு வரும். அதே மாதிரி சிவிலா இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ரூவ் போனோடனே கிராஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வரணும்னா இருதரப்பும் கேட்டு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும், இருதரப்பும் கேட்கப்பட்டது, போத் சைடு கேடு அப்படின்னு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப இருதரப்பும் கேட்கப்பட்டது, ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டது, சூட்டு டிகிரீடு, சூட்டு டிஸ்மிஸ்டு அப்படின்னு சொல்லி அது வந்து அப்பீல் போகல அப்படின்னா அதுக்கு பேரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அது அப்பீலே போகாத பட்சத்துல அந்த தீர்ப்புக்கு பேரு அது முன்சீப்பே கொடுத்திருந்தாலும் சரி, மேக்ஸ் செட்டாக அப்பீல் போனால ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்ப முன்னாடி நிறைய தடவை கேட்டிருக்கேன், விச் இஸ் தி பெஸ்ட் டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டிருக்கேன். விச் இஸ் தி பெஸ்ட் டாக்குமெண்ட் எதுங்க? ஜட்ஜ்மெண்ட் சார். ஜட்ஜ்மெண்ட். அப்ப பாருங்க, நம்ம என்னதான் நம்ம நினைச்சிருப்போம், சேல் டீட்லாம் நினைச்சிருப்போம். ஆனா விச் இஸ் தி பெஸ்ட் டாக்குமெண்ட்னா ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான். ஒரு நல்லண்டு வைடு போடுறாங்க, தீர்ப்பு வந்து இந்த டாக்குமெண்ட் செல்லாத இருந்துச்சுன்னா அப்ப தீர்ப்பு தான் செல்லும், டாக்குமெண்ட் செல்லாதுன்னு அர்த்தம். அப்ப அவ்வளவு நேர்த்தியா அந்த எவிடன்ஸ் ஆக்ட வடிவம் நம்ம படிக்கிற விஷயம், எழுதுறவருடைய மனநிலையில இருந்து படிச்சோம் அப்படின்னோம்னா அப்படிதான் படிக்கணும். நம்ம லாப படிக்கையிலேயே வந்து படிச்சா பிடிக்காது, படிக்கதான் முடியும். அப்ப எழுதுனவர் என்ன பர்பஸுக்கு இந்த செக்ஷன் வச்சிருக்காரு, என்ன மனநிலை எழுதுனா அந்த மாதிரி அப்படியே பிளெக்சிபிளா அப்படியே கொண்டு போனோம்னா அழகா நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல ஒன்றும் புரியாத விஷயமே எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா தான் எல்லாமே சட்டம். எல்லாம் 26 எழுத்து இங்கேயும் மாத்தி போட்டுருக்காங்க. இங்கிலீஷ்ல இருக்கு 26 எழுத்து அப்படி மாத்தி போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க சட்டத்தை பத்தியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு இப்போ அடுத்து இந்த 2026 கடைசிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி நீங்க அட்டன் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே, ஏன்னா மற்றவங்களோட இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்றவங்களுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும். அது when you are writing the exam இல்லைன்னா when you are writing இது practicing the court, ரெண்டுக்குமே இது வந்து உங்களுக்கு தேவையா இருக்கும். அப்ப நம்ம கோர்ட்டுக்கு போகல நிறைய பேர் என்கிட்ட சந்தேகம் கேட்பாங்க. அடுத்த நாள் போயிட்டு பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் ஆர்குமெண்ட் இப்போ பாஸ் ஓவர் பண்ணி வச்சுட்டு, அன்னைக்கு ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க, பாஸ் ஓவர் பண்ணி வச்சுட்டு சார் 10 வருஷமா வச்சு பாஸ் ஓவர் ஆர்குமெண்ட் பாஸ் ஓவருங்க அப்படின்னு. அப்புறமேல ஒரே ஒரு ரூலிங் மட்டும் கொடுத்து விட்டேன். பாத்தீங்கன்னா கேஸே வந்து அவங்களுக்கு ஃபேவரா முடிஞ்சிருச்சு. அடுத்த நாளே வந்து 2 நாள்ல ஜட்ஜ்மெண்ட் போட்டு 3ஆவது நாள் சார் கேஸே வந்து ஃபேவரா முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தா அவங்க கேட்டோடனே கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்பாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலயோ 1 மணி நேரத்துலயோ மைண்ட்ல இருந்துன்னா உடனே சொல்லிடுவேன், இல்லைன்னா உடனே அனுப்பிச்சுட்டோம்னா அவங்க அதை கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால. அதனால யாரும் இந்த ஃபீல்டுல இருக்கிறோம் அப்படின்னு யாரும் ஃபியர் பண்ண வேண்டாம். ஒன்னும் ப்ராக்டிஸ் இல்லைன்னா நம்ம எக்ஸாமுக்கு இந்த 2026க்குள்ள இதுல அட்டன் பண்றவங்க எல்லாரும் அவங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். ஒரு கால் இல்ல எனக்கு வந்து 1 மார்க்ல போச்சு 2 மார்க்ல போச்சுனாலும் அதுக்கு கவலைப்பட தேவையில்லைங்கிறத என்னுடைய கிளாஸோடைய பர்பஸே. நீங்க ப்ராக்டிஸ்ல சைன் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. திரும்ப அடுத்த வாரம் ஒரு கிளாஸ் போடையில இன்னும் கொஞ்சம் நிறைய இது நடத்தணும். ஏன்னா நம்ம வேகமா நடத்துறதுலாம் நிறைய அவங்களால ஹியர் பண்ண முடியல, படப்படம் போறீங்க, அதனால எங்களால புரிஞ்சுக்க முடியலைங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நடத்தணும். இன்னும் நிறைய அந்த உங்களுக்கு நோட்ஸா வந்து உங்களுக்கு மெட்டீரியலா வாட்ஸ்அப்ல அவருக்கு அனுப்பிச்சுடுறேன். நீங்க 1 வேர்ட் ஆன்சர் தான் இப்போதைக்கு ப்ரிலிமினரிக்கு 1 வேர்ட் ஆன்சரு. நம்ம அடுத்த மாசங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுறேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.
சார் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் சம்பந்தமா ஒரு ஜட்மெண்ட் போடுறேன்னு சொன்னீங்களே சார், அது அவர் சாருக்கு ஷேர் பண்ணுங்க, அதை நான் ஃபாலோ பண்றேன் சார். தேங்க்யூ சார், வெரி நைஸ் கிளாஸ் சார். தேங்க்யூ சார். அந்த அந்த கேஸோட பேரும் அந்த இது மட்டும் கொஞ்சம் இயர் மட்டும் சார். எந்த கேஸ்பா? மெயின்டெனன்ஸ் ஒரு கேஸ் சொன்னீங்களே சார். மெயின்டெனன்ஸ் கல்யாண் தே சௌத்ரி பாரு. இப் சேலரிடு பர்சன். எஸ் சார், எஸ் சார். கல்யாண் தே சௌத்ரி. எஸ் சார். ஓகே சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். இந்த ப்ரோ நோட் கேஸ்ல சார் இப்போ வந்துட்டு நம்ம கிளைண்ட் சார் டிஃபரன்ஸ் சைட்ல நம்ம கிராஸ் பண்ணும்போது அந்த ப்ரோ நோட்டை காமிச்சு இந்த கையெழுத்து உங்க கையெழுத்தான்னு கேட்கிற போது அவர் கையெழுத்து இல்லைன்னு சொல்றாரு. இப்ப அந்த கையெழுத்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கா அவருக்கா சார்? அவருக்கு இல்லைன்னு சொல்றாரு, அவருக்கு தான். அதுதான் இந்த எவிடன்ஸ் ஆக்ட் இப்ப நடக்கணுடைய காரணமே என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் ஒரு விஷயத்த மறுக்கிறாருன்னா மறுக்கிறவர்கிட்ட அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் மறுக்கிறவர்கிட்ட போயிருது. அவரு ஆல்ரெடி அப்படி மறுத்து இருந்தா ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன உடனே அவர் அந்த ப்ரோனோட்டோட சிக்னேச்சர் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பிச்சு லேப்புக்கு அனுப்ப சொல்லி கோர்ட்ல மனு போட்டு அதனுடைய ரிப்போர்ட்டை வாங்கி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணிருக்கணும். அவர் இப்ப வெறுமனே எல்லாருமே நான் கையெழுத்து போடல அப்படின்னா ஃபேக்ட் ஆஃப் தி கேஸை பொறுத்த வரைக்கும் தான் தீர்ப்பு சொல்ல முடிஞ்சு. அதனால அவர் மறுத்துட்டாருங்கிறதுனால இல்ல, மறுத்ததுக்கு உண்டான நடவடிக்கைகள் என்ன எடுத்தீங்களா? இப்ப நீங்க மறுத்துட்டாரு அப்படின்னா சரி, இப்ப நீங்க அந்த கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு இந்த கையெழுத்து ஆய்வு சொல்லி கையெழுத்து பரிசோதனைக்கு அனுப்ப சொல்லி நீங்க எதுவும் மனு தாக்கல் நீதிமன்றத்துல இந்த 3 வருஷ காலகட்டத்திலேயே 2 வருஷ காலகட்டத்திலேயே பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் இல்லைன்றோம். அப்ப இல்லைன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த கேள்வி அடுத்த கேள்வி அதான் கேட்கணும். சப்ஸ்டிட்யூட் கேள்வியா இது மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க, இந்த இல்லைன்னு சொல்றதுக்காக நீங்க வழக்கு தாக்கல் செய்த நாள்ல இருந்து இது வரைக்கும் ஏதாவது மனு நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிருக்கீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல போறேன். அப்ப கோர்ட் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சார் வணக்கம். இன்னொரு கொஸ்டின். அந்த சிவில் டெத் சொன்னீங்களா சார்? சிவில் டெத். ஆமா. அந்த சிவில் டெத்ல சார் இப்ப ஒருத்தர் காணாம போய் ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இவங்க இது வரைக்கும் அவரு திரும்ப வந்துருவார்னு நினைச்சு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல. இல்ல, டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிவில் டெத்தை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் எஸ்பிக்கு பதிவு தபாலையோ பேப்பர்ல விளம்பரமோ ஒரு எஃப்ஐஆரோ இருந்ததுன்னா அந்த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சு எந்த ஆவணங்களும் இல்லாம பிரசம்ஷன் எடுத்துக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு வகையில ஒரு விளம்பரமா ஏதாவது ஒரு பதிவு தபாலையாவது அட்லீஸ்ட் எஸ்பிக்கு அனுப்பிச்சிருக்கணும். அந்த காலகட்டத்துல நம்ம இப்ப போய் நீங்க சொன்னோம் அப்படின்னோம்னா அது எப்படி அந்த ஃபேக்ட ட்ரூத் எங்கேயும் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்ல ஃபேக்ட் தான் அது. இந்த ஃபேக்டை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? காணா போனாங்கிறது உண்மை, ஆனா ஃபேக்ட் தான் கோர்ட் எடுத்துக்கோ. ஃபேக்ட் மீன்ஸ் எந்த தேதியில எப்ப காணா போனான்னு என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படி அவர் உயிரோட இருக்குன்னு சொல்லுவார். ஜட்ஜிக்கிட்டே போனீங்கன்னா இல்லப்பா அவர் உயிரோட இருக்காருப்பா, நீ போய் வேற வேலையை பாருப்பாரு. அப்ப உயிரோட நம்ம செத்து போயிட்டாருன்னா இப்ப என்னன்னா படுனா பொறுப்பு யார்கிட்ட வருது? செத்து போயிட்டாரு காணாம போயிட்டாருன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. காணாம போயிட்டாருன்னு சொல்றது கூட படுனா பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது. ஓரலா சொல்றது ஓரல் எவிடன்ஸ் ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிட்டட். ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிட்டட் இருக்கு. அப்ப நீங்க வாய்மொழியா சொல்றது எல்லாரும் சொன்னாங்கன்னா அப்புறம் எல்லாருமே அது மாதிரி இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். அதனால நமக்கு கமென்ஸ்மெண்ட் இல்லைன்னா இப்ப கூட கொடுத்தா கூட இன்னும் 7 வருஷம் கழிச்சு கூட அது எதுவும் அவங்க கிளைம் பண்ணலாம். முடிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி காணா போச்சுன்னு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இதுல இருந்து 7 வருஷம் டேட் அதுக்கப்புறம் வேணா அவங்க கிளைம் வேணா பண்ணிக்கலாம். ஆனா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் குட் ஈவினிங் சார். சார் அந்த கிருஷ்ணா மாஸ்டர் ஸ்டேட் ஆஃப் யூபி சொல்லியிருந்தீங்களா சார்? அதுல என்னன்னா கிரெடிபிலிட்டி ஆஃப் தி சைல்டு விட்னஸ் இஸ் அட்மிசபிள் அப்படிதானே சார்? பிகாஸ் ப்ரீவியஸ் LW1 to LW5 உடைய ஸ்டேட்மெண்ட் கொராபரேஷன் ஆனது அதுக்கப்புறமா வந்த சைல்டு விட்னஸும் கொராபரேட் பண்ண மாதிரி இருக்கதால தட் இஸ் அட்மிசபிள்னு எடுத்துக்கிறாங்க சார். ஆமா, அப்படிதானே சார்? ஹெல்டு போர்ஷன் மட்டும் கேட்கறேன் சார், வேற ஒன்றும் இல்ல. அந்த ஃபேமிலில இருந்து 6 பேரு 6 புல்லட் ஒரு கண்ணுல 6 துண்டு தோட்டா இருந்துச்சு. 6 பேரை சுட்டு கொண்டா வீட்டுக்குள்ள இந்த குழந்தைதான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில இருந்து பார்த்தவங்களா இருக்காங்க. வெளியில இருந்து பார்த்தவங்களோ இல்ல உள்ள போனது சுட்டதை பார்க்கல. வீட்டுக்குள்ள போய் சுடுறான்னா சுட்டதை யாரும் பார்க்கல. பட் வெளியில போனது ரெலவன்ஸ் எஃபெக்ட்ல வருது, அதெல்லாம் பார்த்தவங்க இருக்காங்க. இந்த குழந்தை சாட்சி தான் ஐ விட்னஸா யாரை பாக்குறாங்கன்னா இந்த குழந்தை தான் இருக்கு. கிருஷ்ணாங்கிற மாஸ்டர் இந்த குழந்தை தான் ஐ விட்னஸ். அதை எடுத்துக்கலாம். அப்போ அட் டைம் ஆஃப் அக்கரன்ஸ் அது 5 years old.
எவிடன்ஸ் கொடுக்கல 8 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். அப்ப 6 வந்து அந்த அக்கரன்ஸ் நடக்கல, எவிடன்ஸ் கொடுக்கல 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஓல்டு. அப்போ கோர்ட் வந்து கிரெடிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஒரே நாள்ல சடன் டெத்து, அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் இறந்தது வந்து அது ஒன்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டு அந்த இதை கொண்டு வராங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் இப்ப நீங்க சொன்ன எல்லா அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் அப்படியே ஒரு இது மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இப்ப இன்னும் நிறைய இருக்குதுப்பா. நான் 500-1000 ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நிறைய. இப்ப நமக்கு டைம் இல்லை, இப்ப வேகமா சொன்னோம்னாலும் நீங்க அப்சர்வ் பண்ண மாட்டேன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு மெட்டீரியலா கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன பர்டிகுலரா வேணும்னாலும் சரி, இல்ல வர வர இன்னும் நிறைய இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஆக்டிவ்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அப்பப்போ நம்ம கிளாஸ் இன்னும் 2-3 கிளாஸ் உங்க இதுல எடுக்கிறேன், பாத்துக்கலாம். எதுல ஜட்ஜ்மெண்ட் கேக்குறீங்க சார்? இப்ப நீங்க சொன்ன எல்லாரோட கேஸும் அப்படியே கொஞ்சம் ஒரு இதெல்லாம் சரி, இப்போ டைப் அடிச்சு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் பொங்கல்ல எல்லாம் ரெடி பண்ணுவேன். நானு பொங்கல் லீவுனால உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா பொங்கல்ல வந்து கூட்டம்லாம் அவங்கவுங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அந்த ஃபெஸ்டிவல் மூட்ல இருப்பாங்க. நம்ம அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அப்பதான் நம்ம என்ன மூட்ல இருப்போம்னா நோட்ஸ் எடுக்கிற மூட்ல இருப்போம். எடுத்து எல்லாம் வச்சு பொங்கல் கழிச்சு எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். காம்பிடென்சி ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஸ் விட்னஸஸ் அதை ரிப்பீட் பண்றீங்களாங்க சார்? இப்ப ஒரு வழக்குல கிரிமினல் வழக்கா இருந்தாலும் சிவில் வழக்கா இருந்தாலும் கணவன் இப்ப அதான் கணவன் வந்து வெட்டி கொல்ல போறாரு, வீட்டுக்குள்ள போய் மனைவியை வந்து அங்க பிடபிள்யூன்னு அவங்க தான் போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்ஸுக்கு வராங்க அந்த எஃப்ஐஆர் உறுதிப்படுத்துறதுக்கு. நம்ம என்ன கேள்வி கேட்போம்னா, உங்கள் கணவர் என்பதால் நீங்க வந்து அரசு தரப்புக்கு ஆதரவா போய் செஞ்சு சொல்லி நம்ம இந்த நார்மலா கேள்வி கேட்போம். இதை கோர்ட் வந்து எடுத்துக்காது. கணவனா இருந்தாலும் அவர், ஏன்னா அதே மாதிரி மனைவி வெட்டிட்டாங்க, கணவர் போய் பாக்ஸ்ல ஏறி பிடபிள்யூ ஒன்னா இருக்கிற பட்சத்துல நம்ம உங்க மனைவியை வெட்டி கொண்டுட்டதுனால நீங்க உங்க மனைவி என்பதால் அரசு தரப்புக்கு ஆதரவா போய் செஞ்சு இந்த கேள்விக்கு நார்மலா கேட்போம். ஆனாலுமே கோர்ட் இந்த கேள்வி வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். இதுக்கு டைப் அடிக்காம விட மாட்டாங்க. அப்படியே அடிச்சாலுமே இல்ல, அதை வந்து கணவன் 120 அடிப்படையில கணவனும் மனைவியும் தகுதியான சாட்சிகள் தான், கணவன் மனைவிக்கு அதே மாதிரி சிவில் கேஸ்ல கணவனோ மனைவியோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஒரு சிவில் சூட் நடந்துகிட்டு இருக்குது. அவரால் இப்போ உடல்நிலை சரியில்லை, கோர்ட்டுக்கு வர முடியல. இப்ப எல்லாம் எலக்ட்ரானிக் இது வந்துருச்சு, வீடியோ கால்ல கூட வரலாம், விசில வரலாம். இருந்தாலுமே அப்ப எழுதின இது அடிப்படையில வர முடியலன்னா அவங்க வந்து அவங்க இம்ப்ளீட் பண்ணி தான் வரணும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இறந்துட்டாருன்னா இந்த அம்மா ஹஸ்பண்டுக்கு இம்ப்ளீட் பண்ணி வரணும், அது நார்மலான இது. ஆனா உயிரோட இருக்கையிலேயே ஒருவேளை உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னா நேரா அவங்க பாக்ஸ்க்கு வந்துட்டு ஒரே அந்த அஃபிடவிட்ல ஹஸ்பண்ட் போட்ட வழக்குல மனைவி டைரக்டா ப்ரூஃப் ஃபைல் பண்ணலாம். ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்திக்கலாம், இஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடல்நிலை சரியில்லை, அதனால இந்த வழக்கினுடைய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும், இந்த வழக்கை நான் நடத்த வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இம்ப்ளீட் பண்ணாம அவங்க ப்ரூஃப் எடுக்க போடலாம். இப்ப தீர்ப்பு எப்படி வரும்? ஹஸ்பண்ட் போட்டுதான் தீர்ப்பே வரும். ப்ரூஃப் எடுத்து ஆயில் ஃபைல் பண்ணோம்னா ஒய்ஃப் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதனால காம்படென்சி ஆஃப் விட்னஸ் அப்படிங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்க்கு ரெண்டுமே பொருந்தும். காமன்லி காமன் எவிடன்ஸ் ஆக்ட்லயே வந்து காமன்லி காமன்னா எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஒரு இப்ப 24 இருந்து 30 வந்து கிரிமினலுக்கு மட்டும் பொருந்தும், 53, 53A, 54A கிரிமினலுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி சிவிலுக்கு மட்டும் பொருந்துற செக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சில இருக்கு. எஸ்டோப் எல்லாம் பாத்தீங்கன்னா 115, 116, 117 வந்து ஒன்லி இன் சிவில் ப்ரொசீடிங்ஸ்க்கு மட்டும் இருக்கும். அப்புறம் 17 இருந்து 23 வரைக்கும் இருக்கிறது 31 பாத்தீங்கன்னா ஒன்லி இன் சிவில் ப்ரொசீடிங்ஸ் மட்டும் இருக்கும். ஆனா இந்த ரெண்டுக்குமே மிக்சடா கலந்தது வந்து பாத்தீங்கன்னா 120 தான். சிவில் அண்ட் கிரிமினலுக்கு வந்து 120 வந்து காமன்லி காமன், எவிடன்ஸ் ஆக்ட்லயே காமன்லி காமன். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு சிவிலுக்கா இருக்கு, இல்லைன்னா ஒன்னு கிரிமினலுக்கா இருக்கும், தனித்தனியா வந்திருக்காங்க. இது வந்து ரெண்டுக்கும் பொருந்தது 120.